அதிகாலையில் இருட்டோடே எடுத்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரி இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அவர் யாரு? இயேசு கிறிஸ்து அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. அதற்கு முன்பாக நாம் யாரை குறித்து பார்க்க போறோம்னா, தாவீதை குறித்து நம்ம பார்க்க போறோம். தாவீது ராஜா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு ராஜாவாக இந்த உலகத்திலே, இந்த பூமியில வந்து அவர் ராஜ்யம் பண்ணினார். அல்லேலூயா. அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 13:22, அப்போஸ்தலர் 13:22 அவரை குறித்து வேதம் சாட்சி சொல்லுகிறது. வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். தாவீதை குறித்து நம்முடைய வேதம் சாட்சி சொல்கிறது. அவன் இருதயத்துக்கு ஏற்றவனாகவும் என்னுடைய, அதாவது பிதாவுனுடைய சித்தத்தை எல்லாம் செய்கிறவனாகவும் இருந்தான். அல்லேலூயா. எப்படி இருந்தானா? தேவனுக்கு தேவனுடைய சித்தத்தை மாத்திரம் செய்கிறவனாகவும் அவருடைய தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாகும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் நம்ம அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை நம்ம பெறுறோம்? நம்ம இந்த உலகத்துல எத்தனை சாட்சி வேணாலும் வாங்கலாம். சபையில சாட்சி வாங்கலாம், வேலை செய்யற இடத்துல சாட்சி வாங்கலாம், குடும்பத்துல சாட்சி வாங்கலாம். அதை விட முக்கியம் யாரிடத்துல சாட்சி வாங்கணும்? தேவனிடத்தில். அல்லேலூயா. தேவனிடத்தில் சாட்சி பெற்றவர்களாய் வாழுவதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தவர் தான் யாரு அப்படின்னா தாவீது ராஜா. அல்லேலூயா. ஆனா அப்படிப்பட்ட சூழல் அவருக்கு இருந்ததா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவருக்கு இருந்ததா அப்படின்னா, சங்கீதம் 56, சங்கீதம் 56 4வது வசனம் வாசிங்க. சங்கீதம் 56:4. என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மனுஷ புத்திரருக்குள்ளே கிடக்கிறேன், அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும், அவர்கள் நாவு கருக்கான பட்டயமா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த சங்கீதம் 57 ஒரு முன்னுரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாவீது சவுலுக்கு தப்பியோடி கெபியில் ஒதுங்கி இருக்கையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி அஸ்தஸ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க தாவீது பாடின ராக தலைவனுக்கு ஒப்புவித்த மித்தாம் என்னும் சங்கீதம். இது எங்க இருந்து பாடுறாரா? சவுலுக்கு தப்பி ஓடி ஒரு கெபில இருந்து இந்த பாட்டை பாடுறாராம். அல்லேலூயா. ஒரு கெபில இருந்து இந்த பாடலை வந்து பாடுறாரு. அவர் எப்படி அந்த எந்த சூழ்நிலை இருக்கிறார்னா, தன்னுடைய ஆத்மா சிங்கங்களின் நடுவில் இருக்கிற தீயை இறைக்கிற மனுஷ புத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். அப்ப அவருடைய சூழ்நிலை எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கும். அவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் எடுத்து படிச்சீங்க அப்படின்னா, அவரு அபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவர் வந்து தாவீதை வந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு முன்பாக அவர் யாருமே கண்டுக்கல. அப்படித்தானே? அவர் வந்து அழகா ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு, ஆட்டுக்கு பின்னாடி ஓட்டி இருந்தாரு. மிஞ்சி மிஞ்சி போனா சிங்கமோ கரடியோ தான் அவரை வந்து பிரச்சனை பண்ண வரும். வேற எந்த பிரச்சனையுமே கிடையாது. சோ வீட்லயுமே அவரை யாருமே கண்டுக்கிறதுக்கும் ஆள் இல்லை. வீட்டுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு மிகப்பெரிய விருந்து நடக்குது. எதுக்காக? தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ண சொல்லி சாமுவேல் வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு, அவங்களுடைய பெற்றோருக்கு கூப்பிட்டு சொல்றாரு, உங்க வீட்டுல ஒருத்தரை ராஜாவாக இன்னைக்கு அபிஷேகம் பண்ண போறோம், அதனால ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணுங்கன்னா அவங்க பெற்றோருக்கு சொல்லப்படுகிறது. ஆனா ராஜா தாவீது அழைக்கப்படவில்லை. இல்லையா? அவரை வந்து ஒரு மனுஷனாக கூட அவங்க பொருட்டா எண்ணவில்லை. ஏன்னா அந்த இடத்துல நிறைய வேலைக்காரர்கள் கூட இருக்கிறாங்க. அந்த வீட்டு வேலையெல்லாம் செய்யறதுக்கு என்ன வேணும்? கண்டிப்பா வேலைக்காரர்கள். அந்த மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷன், அந்த விருந்தை ஏற்பாடு பண்ணுவதற்கு அங்க கண்டிப்பா வேலையாட்கள் நிறைய வேணும். அப்படி ஒரு வேலையாட்களாக கூட அவனை வந்து இன்வைட் பண்ணல. வந்தா இந்த ஒரு வேலை செய்ய, இன்னைக்கு ஒரு பெரிய விருந்து நடக்குது, இதை செய்யும் கூட அவரை இன்வைட் பண்ணல, கூப்பிடல. அப்போ அழைப்பே கொடுக்கல. இப்படி ஒரு விருந்து நடக்குது கூட அவருக்கு தெரியாத ஒரு சூழல். அப்போ எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு அப்படி ஒரு மனுஷன் இருக்கிறானே யாராலும் சிந்தனையில சிந்திக்க கூட முடியாத அளவுக்கு அந்த மனுஷன் வந்து தனியா இருக்கிறார். எப்போ? அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு முன்பாக. அல்லேலூயா. ஆனால் எப்ப அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ அதிலிருந்து அவர் சாகிற வரையும் பாத்தீங்கன்னா வெறும் போராட்டம் தான். பிரச்சனைகள், யுத்தங்கள், சவுல் ஒரு பக்கம் துரத்துவான், அவன் பையன் ஒரு பக்கம் துரத்துவான். அந்த மாதிரி நிறைய போராட்டங்கள், பிரச்சனைகளை மாத்திரம் சந்தித்த ஒரு மனுஷன். அப்படி யாரு அப்படின்னா நம்முடைய தாவீது ராஜா. அல்லேலூயா. இப்ப இன்னைக்குமே நம்ம இன்னைக்கு கூட சிஸ்டர் கேட்டாங்க, காலையில எழுந்திரிச்சு வேதம் வாசிங்களா, பிரேயர் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டா நம்ம சொல்ற ஒரே ஒரு ரீசன் என்ன? டைம் இல்ல, நமக்கெல்லாம் நேரம் இல்லை. ஏன்னா திருப்பூர் மக்கள் எல்லாம் ரொம்ப பிஸி. காலையில வேலை, மத்தியானம் வேலை, நைட்டு வேலை, விடி நைட்டு வேலை, அப்படியெல்லாம் வந்து வேலை செய்ய. ஏன்னா கார்மெண்ட் ஃபீல்ட்ல இருக்கிறதுனால
அந்த மாதிரி இரவும் பகலும் வேலை செய்யக்கூடிய ஒரு சூழலை நம்ம எல்லாம் இருக்கிறோம். ஆனால் அதை விட தாவீது ராஜா ரொம்ப பிஸியான மனுஷன், அப்படித்தானே? ஒரு பக்கம் பிரச்சனை, ஒரு பக்கம் ராஜாவான சூழ்நிலையெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அத்தனை தேசங்களை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை தேசங்களோடு இவருக்கு எப்ப பார்த்தாலும் சண்டை நடந்துட்டே இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலை, அதான் அந்த இடத்துல அழகா அவர் சொல்றாரு, என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறதாம். எதனத்துல? சிங்கங்களின் நடுவில் இருந்தா எப்படி இருக்கும்? தானியேலை தூக்கி கொண்டு போய் சிங்க கெபில போட்டாங்க. சிங்கம் அங்க இருந்த சிங்கங்களுடைய வாயை கட்டியாச்சு. அப்போ என்ன எப்படி இருக்கும் பாத்துங்க. ஒண்ணு வந்து அந்த சிங்கத்துக்கு பக்கத்துல இறை இருக்கு, அதை சாப்பிடலாம், நல்லா சிங்கத்துக்கு பசியும் இருக்குது. ஆனா என்ன பண்ண முடியல, சாப்பிட முடியல, வாய் கட்டப்பட்டு இருக்குது. எப்படி அந்த சிங்கம் ரொம்ப அமைதியா இருந்திருக்குமா? உரிமிட்டே இருந்திருக்கும். அல்லேலூயா. நைட்டு பூரா விடிய விடிய அந்த சிங்கம் கண்டிப்பா உரிமிட்டே இருந்திருக்கும். பக்கத்துல ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்க்கும், ஏதாவது வாய் திறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு. சோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் நம்முடைய தாவீது ராஜாவுக்கு. சுத்தி இருக்கக்கூடிய மனுஷர்களை தான் அப்படி சிங்கம்னு அவர் சொல்றாரு. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அநேகர்கள் இருக்கலாம். நம்ம ரட்சிக்கப்படாத ஒருவேளை கணவன், மனைவி, நம்முடைய சுற்றி இருக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல கூட நாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய சுற்றி இருக்கிறவர்கள் உங்களை ஒரு சரியா உங்களை பிரேயர் பண்ண விடாம, இல்ல ஏதாவது ஒரு டார்ச்சர் பண்ணிட்டு, ஏன்னா என்ன பார்த்தாலும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கான், சர்ச்சுக்கு போறோம் அப்படின்னு ஒரு நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், இல்ல நம்முடைய வேலை ஸ்தலங்கள்ல சுற்றி இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் மத்தியில அப்படிப்பட்ட ஒரு சூழல் கூட நம்ம இருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் நம்முடைய தாவீது ராஜா என்ன பண்றாருன்னா, வாசிக்கலாம் 7வது வசனம், அதே 57:7, சங்கீதம் 57:7, என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, தேவனே என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். அடுத்த வசனம், என் மகிமையே விழி, வீணையே சுருமண்டலமே விழியுங்கள், அதிகாலையில் விழித்துக் கொள்வேன். அல்லேலூயா. தாவீது ராஜா எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்காருன்னா, சிங்கங்களின் மத்தியில் இருக்கக்கூடிய ஆத்மாவை போல இருக்கிறார். அவ்வளோ பிரச்சனை மத்தியில் இருக்கிறாரு. ஆனாலும் அவருடைய இருதயம் ஆயத்தமா இருக்கிறதா? அல்லேலூயா. இருதயம் எப்படி இருக்குதா? ஆயத்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சமாதானமா இருக்கு எப்போதுமே. இப்ப தேவனை துதிக்கணும், ஆராதிக்கணும் அப்படின்னா உங்களுடைய இருதயம் ரொம்ப ரொம்ப பிரஷராவோ, ஒரு டென்ஷனாவோ, இல்ல வீட்டுல ஏதாவது பிரச்சனை, வீட்டுல கணவனுக்கு மாடவே, இல்ல ஏதோ பிள்ளைகள்னால ஏதோ வீட்டுல அடி தடி சண்டை பிரச்சனை, உங்களால ஜெபிக்க முடியுமா? இல்ல ஏதோ ஒரு பயங்கர பிரச்சனை, கம்பெனில ஏதோ பிரச்சனை, இல்ல பிள்ளைகள்னால ஏதோ பிரச்சனை, ஏதாவது உங்களால இருதயத்தை முழு இருதயத்தோட தேவனை துதிக்க முடியுமா? சொல்லுங்க. முடியாது, கண்டிப்பா முடியாது. நம்முடைய இருதயத்துல சமாதானம் இல்லைன்னா உங்களால தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும். அதையும் மீறி தன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஜெபிக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அதை ஜெபிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக அந்த இருதயம் ரொம்ப டென்ஷனா இருந்துச்சுன்னா நம்ம இருதயம் தேவனை தேடுவதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ ஆனால் அந்த இடத்துல தாவீது சொல்றாரு, இவ்வளவு பெரிய பிரச்சனையிலும் அவர் எந்த இடத்துல இருக்கிறாராம்? கெபில இருக்கிறாரு. ஒரு கெபில போய் எனக்கு சவுலுக்கு பயந்து போய் ஒரு கெபில தங்கி தஞ்சமடைஞ்சிருக்கிறார். அப்ப அந்த சூழ்நிலையில அவர் ஜெபிப்பதற்கு அவருடைய இருதயம் ஆயத்தமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சமாதானத்தை யார் தர முடியும்னா நம்முடைய தேவனால் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். யார் சொன்னா? யோவான் 14:27 வாசிங்களேன். யோவான் 14:27, யோவான் 14:27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்துக் கொள்கிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். யாருடைய சமாதானத்தை? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷர்களால முடியாதது, அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களால கொடுக்க முடியாதது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக காரியங்களால கொடுக்க முடியாத ஒன்று என்ன அப்படின்னா, தேவன் நமக்கு தரக்கூடிய சமாதானம். அல்லேலூயா. பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் பார்ப்பாங்க, என்னடா வீட்டுல அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, போராட்டங்கள் இருக்கு, வீட்டுல நிறைய தேவைகள் இருக்கு, பெருசா அவங்க வாழ்க்கையில பெரிய ஒரு பொருளாதாரத்துல அவங்க பெரிய ஒரு வளர்ச்சி கிடையாது. ஆனாலும் உங்க குடும்பம் எப்ப பார்த்தாலும் எப்படி இருக்காங்க? சந்தோஷமா இருக்கிறாங்களே, ஒரு சமாதானமா இருக்காங்களே, மகிழ்ச்சியா இருக்கிறாங்களே அப்படின்னு சுத்தி விட்டுறவங்க எல்லாம் பார்ப்பாங்க. அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தேவன் நமக்கு தரக்கூடிய சமாதானம். அல்லேலூயா. அப்படி எல்லாம் இருக்கிறோமா? அப்படிதான் இருந்து காமிக்கணும். அப்ப நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை மற்றவர்களுக்கு சாட்சியாக மாறணும். எப்படி அப்படின்னா, என்ன சூழ்நிலையாக இருந்தாலும், நம்மை சுற்றி எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், அப்படி எல்லா சூழ்நிலைகளிலும்
நாம் தேவனுக்கு முன்பாக சமாதானத்தோடு இருக்க பழகி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த சமாதானம் இன்னைக்கு சங்கீதத்திலே அதைத்தான் கர்த்தர் பேசினாரு. அந்த சமாதானத்தை கர்த்தர் தான் தராரு. அது யாரோட சமாதானம்னா தன்னுடைய சமாதானத்தை தருகிறார். அல்லேலூயா. என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். அப்ப உலகம் தர முடியாத சமாதானம். இந்த மனுஷன் பாத்தீங்கன்னா நிறைய இந்த உலகத்தான் இந்த சமாதானத்தை தேடி எத்தனையோ வழிகளை தேடி போறாங்க இந்த சமாதானத்துக்காக. நான் கூட பாத்தீங்கன்னா ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக வீட்டுல சண்டை நடந்துச்சுன்னா நேரா ஒயின் ஷாப் போயிடுவேன். ஒயின் ஷாப்ல போய் அங்க போய் கொஞ்சம் சரக்கு அடிச்சுட்டு வீட்டுக்கு போய் படுத்துங்கிறது. அப்போ அந்த இடத்துல ஒரு சமாதானம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு அநேகர்கள் பாத்தீங்க அப்படின்னா வேற வழிகளை தேடுறாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த சமாதானத்திற்காக. அல்லேலூயா. அந்த சமாதானம், இந்த உலகம் தரக்கூடிய சமாதானம், அது கொஞ்ச நேரம் தான், ஒரு டெம்பரவரி, கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு மாதிரி மயக்கமா இருக்கும், கலக்கமா இருக்கும். ஆனால் அந்த டைம் முடியும் போது பாத்தீங்கன்னா மீண்டும் அந்த பாரம் நம்முடைய இருதயத்தை பாரப்படுத்திடும், நிரப்பிடும். அல்லேலூயா. ஆனால் நம்முடைய தேவன் தரக்கூடிய சமாதானம் நிரந்தரமான சமாதானம். அல்லேலூயா. நித்திய சமாதானம், என் சமாதானம். அப்ப அவர் எப்படி இந்த உலகத்துல 33 வருஷம் வாழும்பொழுது எத்தனையோ பிரச்சனைகளை அவர் சந்திச்சார், எத்தனையோ போராட்டங்களை சந்திச்சார். சத்துருக்கள் அவரை பின்தொடர்ந்தே வந்துட்டு இருந்தாங்க, அவரை குற்றம் குறைகள் கண்டுபிடிக்க முடியாத தொடர்ந்து வந்துட்டே இருந்தாங்க. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் சமாதானமா தான் இருந்தார். எந்த இடத்துல ஏதாவது பிரஷர் ஆகி டென்ஷன் ஆகி ஓடி போய் எதுவுமே இல்லை. எல்லா இடத்துலயும் அவர் ரொம்ப சமாதானமாக இருந்தார் கர்த்தர். அல்லேலூயா. அப்ப அந்த சமாதானத்தை, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். அப்படி அவர் கொடுத்த அந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் நிறைவா இருக்க வேண்டும். ஆமென். அந்த சமாதானத்துல நம்ம நிரம்பி இருக்கணும். அப்ப அந்த சமாதானத்தோடு அந்த இடத்துல தாவீது சொல்றார், என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது. அப்ப அவருடைய இருதயம் சமாதானத்தோட ஆயத்தம். அவருடைய சூழ்நிலை சிங்க கெபில இருக்கிறாரு. அந்த கெபில இருந்தாலும் அவருடைய இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது. எதுக்குன்னா, என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். ஆமென். எதுக்கா? பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். தேவனை துதிக்கும்படியாக அவர் என்ன பண்றாருன்னா, என் மகிமையே விழி, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், அதிகாலையில் விழித்துக் கொள்வேன். அவர் யாரெல்லாம் எழுப்புறாரு பாருங்க. வீணையை எழுப்புறாரு, மகிமையை எழுப்புறாரு, சுரமண்டலத்தை எழுப்புறாரு. எதுக்காக அப்படின்னா தேவனை துதிக்கும்படியாக. அல்லேலூயா. இப்ப நம்ம பொதுவா நமக்கு ஒரு சிக்கல் வருதுன்னு வச்சுங்க. திடீர்னு நம்ம வீட்டை விட்டு போகணும் ஒரு சூழ்நிலை வருது. நம்ம எதெல்லாம் எடுத்துட்டு போவோம்? ஃபர்ஸ்ட் என்ன எடுப்போம்? துணி, ட்ரெஸ், மொபைல் எடுப்போம், கையில கொஞ்சம் செலவுக்கு பணம் எடுப்போம். அப்படித்தானே? இவர் என்னெல்லாம் எடுத்துட்டு போறாரு பாருங்க. சுரமண்டலத்தை எடுத்துட்டு போறாராம், வீணை எடுத்துட்டு போறாராம். அல்லேலூயா. அவர் எடுக்கக்கூடிய இடம் ஒரு வனாந்தர பகுதி. அந்த இடத்துல தன்னுடைய கையில வச்சுட்டு ஏதோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வச்சுட்டு தேவனை துதித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அந்த துதிக்கக்கூடிய இருதயம் அவருக்கு எப்படி வந்ததுன்னா, அது தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட அந்த சமாதானம். ஆமென். அல்லேலூயா. அது எந்த சூழ்நிலையில் பாருங்க, அதிகாலையில் விழித்துக் கொள்வேன். எப்பவா? அதிகாலையில். அப்ப அதிகாலை அப்படிங்கிறதுனா எத்தனை மணி? மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு 3 அல்லது 4 அல்லது 5, 3ல இருந்து 5 மணிக்குள்ள இருக்கிறதா நம்ம அதிகாலை பொழுது அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த அதிகாலை பொழுதுல தாவீது என்ன பண்றாரு, தனக்கு இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் மறந்து இருதயத்துல சமாதானத்தோட தன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வீணையோ அல்லது தம்புருவையோ அல்லது தனக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுட்டு தேவனை நோக்கி துதிக்கும்படியாக, தேவனை நோக்கி ஆராதிக்கும்படியாக அவர் எழுந்து தன்னுடைய தேவ சமூகத்திலே அவர் அமர்ந்து கொள்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நாம் அப்படிப்பட்ட ஒரு பழக்க வழக்கத்துக்கு நம்ம வரணும். என்ன அப்படின்னா, அதிகாலையில் எழுந்து தேவனை துதிக்கக்கூடிய ஒரு பழக்கம் உள்ளவர்களாக கிறிஸ்தவர்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப நமக்கு நம்ம வாழ்க்கையில அப்படி ஒரு பழக்கம் இருக்குதா அப்படின்னா கண்டிப்பா நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன் அப்படின்னா, அந்த அதிகாலை என்பது தேவனை துதிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் உரிய நேரம். ஆமென். அல்லேலூயா. நம்ம காலையில எந்திரிச்சோன்னா பாருங்களேன், இந்த நம்ம சுற்றி இருக்கக்கூடிய குருவிகள், அந்த பறவைகள் எல்லாம் எந்திரிச்சோன்னா என்ன பண்ணும்? பயங்கரமா சத்தம் போடும், கத்திட்டு இருக்கும் இல்லையா? அதெல்லாம் என்ன பண்ணுது? தேவனை நோக்கி ஆராதிக்குதான். அல்லேலூயா. நிறைய பாடல்கள் இருக்கு. அந்த மாதிரி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த உயிரினங்கள் கூட, பறவைகள், இதை சுற்றி இருக்கக்கூடிய அநேக உயிரினங்கள் கூட தேவனை துதிக்கும்படியாக அதிகாலையில் எழுந்து விடுகிறது. ஆனால் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில அந்த அதிகாலை நேரத்துல தேவனை தேடுவதற்கு நாம் மறந்து விடுகிறோம். அல்லேலூயா. அப்ப நாம் எப்படிப்பட்ட ஒரு அந்த பழக்க வழக்கத்துல வரணும் அப்படின்னா, அந்த அதிகாலையில் இருந்து, எப்படி தாவீது தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதிகாலையில் எழுந்து தேவனை தேடும் ஒரு பழக்க வழக்கத்தை நம்ம கொண்டிருக்கிறாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும்
அதிகாலையில் எழுந்து தேவனை தேட வேண்டும். அல்லேலூயா. இப்ப அந்த வாசிக்கலாமா? மார்க் 1:35 வாசிக்கலாமா? மார்க் 1:35. அவர் அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் நமக்கு அவர் அடிச்சூடு. அப்படித்தானே? நம்முடைய வாழ்க்கையில இயேசு வந்து நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு அடிச்சூடு. அவரை வச்சுதான் நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களை பாடமாக நம்ம கற்றுக்கொள்கிறோம். அப்படித்தானே? நமக்கு ஒரு முன் ரோல் மாடல்னா யார்? நமக்கு இயேசுதான். ஒரு கிரிக்கெட் விளையாடுறாரு அப்படின்னா அவருடைய டீம்ல ஒரு சச்சின் டெண்டுல்கரையோ இல்ல ஒரு விராட் கோலியோ வந்து அவங்க ரோல் மாடலா எடுத்துக்குவாங்க. நாம எங்க போகணும்? பரலோக ராஜ்யம் போக வேண்டும். அல்லேலூயா. அப்போ நாம் பரலோக ராஜ்யம் போவதற்கு இதுக்கு முன்பாக ஒருவர் அதையெல்லாம் ஜெயித்து, அதாவது இந்த உலகத்தை ஜெயித்து அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார். மேகத்தின் நடுவில் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார். அப்போ அவர் தான் நமக்கு ரோல் மாடல். அவர் இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்தார், அவருடைய பழக்க வழக்கம் எப்படி இருந்துச்சு, மற்றவர்களோடு எப்படி பழகினார், இந்த உலகத்துக்கு அவர் எப்படி வாழ்ந்து காட்டினார் அப்படிங்கிற வாழ்க்கை முறை நமக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அவர் விட்டு சென்ற அந்த அடிச்சுவடுகளை நாம் அதை வந்து ஃபாலோ பண்ணும் பொழுது, அதை வந்து நம்ம தொடர்ந்து அதை பயன்படுத்தும் பொழுது, அவர் எப்படி இந்த உலகத்தை விட்டு பரலோக ராஜ்யத்திற்கு மேகங்கள் நடுவே எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல நாமும் அவரோடு கூட சேர்ந்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு எல்லா வழிகளும் திறக்கப்படும். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய குமாரன். அப்படித்தானே? தேவனுடைய குமாரனாக இருந்தாலும் அவர் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு பழக்கம் உள்ளவராக அவர் இருந்தார். அல்லேலூயா. இப்ப நம்ம தாவீதை பார்த்தோம். தாவீதும் வந்து அப்படி ஒரு பழக்கம் உள்ளவராக இருந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழும் பொழுதும் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உள்ளவராக இருந்தார். அல்லேலூயா. அப்ப ஏன் இந்த அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கணும்? ஏன் மத்த டைம்ல ஜெபிக்க கூடாதா? பகலையும் ஜெபிக்கலாம், சாயந்தரம் ஜெபிக்கலாம், நைட்டு ஜெபிக்கலாம். ஆனா அதிகாலைங்கிறது என்ன ஸ்பெஷல்? ஏன் காலையில அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க வேண்டும் அப்படின்னா, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனம் வரை வாசிங்க. 1 ராஜாக்கள் 19. ஒன்று ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1 to 13 வரை. எலியா செய்த எல்லாவற்றையும் அவர் தீர்க்கதரிசி எல்லாரும் பட்டயத்தாலே கொண்டு போட்டு செய்தி அனைத்தையும் ஆகாப் யோசேப்புக்கு அறிவித்தார். அப்பொழுது யோசேப்பு எலியாவின் இடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவரையும் பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்த நேரத்தில் உன் பிராணனை செய்ய போவதை செய்ததை போனான். ஓகே, 11வது வசனத்திலிருந்து, அப்பொழுது அவர் நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். இதுக்கு முன்பாக நடந்த எல்லா விஷயமே நமக்கு தெரியும். எலியா தீர்க்கதரிசி அந்த எசபேல்னால வந்து துரத்தப்படும் பொழுது அவரை வந்து வனாந்தரத்துக்கு போறாரு. வனாந்தரத்துல அவருக்கு வந்து அப்பம் கொடுக்கப்படுகிறது. அதை சாப்பிட்டுட்டு 40 நாள் இரவும் பகலும் நடந்து அவர் வந்து கெபில போய் உட்கார்ந்துறாரு. அப்ப கெபில இருக்கும் பொழுது அப்போ தேவன் வந்து அந்த இடத்துல இறங்கி வந்து எலியாவிட்ட பேசுறாரு. அப்பொழுது அவர் நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றில் கர்த்தர் இருக்கவில்லை. அல்லேலூயா. அப்போ ஒரு பெரிய காற்று வருது, அதுல கர்த்தர் இல்ல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பூமி அதிர்ச்சி. 12வது வசனத்துல பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அந்த அக்கினியிலும் கர்த்தர் இல்லை, அந்த பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. 13வது வசனம், அது எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்று சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. இப்போ அந்த இடத்துல எலியாட்ட வந்து தேவன் பேசுறாரு. அவன் வந்து கெபில போய் ஒளிஞ்சிருக்கா. அப்படி கெபில போய் சரி ஓகே இசபேலோட அவளுக்கு பயந்து ஒரு கெபில போய் ஒளிஞ்சிருக்கிறாரு. இப்போ ஒளியும் பொழுது அவர் தேவன் வந்து பேசுறதுக்காக வர்றாரு. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீ வெளியில வான் கூப்பிடும் போது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெரிய காற்று வருது. அப்போ அதுலயும் தேவன் இல்ல. அடுத்து வந்து பெரிய பூமி எதிர்ச்சி வருது, அதுலயும் தேவன் இல்ல. அடுத்து வந்து பெரிய ஒரு அக்னி வருது, அந்த அக்னிலையும் தேவன் இல்ல. அடுத்து கடைசியா பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அல்லேலூயா.
அப்போதான் அந்த மெல்லிய சத்தம் வரும் பொழுதுதான் எலியா மெதுவா தன்னுடைய சால்வை எடுத்து மூஞ்சியை போத்திட்டு வர்றாரு. அப்போ எலியாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக நிக்கிற நான். அவர் எங்க போய் பேசினாலும் உடனே அவர் எலியா வந்து அவரை கொடுக்கக்கூடிய முதல் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, கர்த்தருக்கு முன்பாக நிக்கக்கூடிய நான் அப்படின்னு சொல்லுவாரு. யாரு? எலியா. எங்க போய் பேசினாலும், யாருக்கு முன்னாடி போய் பேசினாலும் கர்த்தருக்கு முன்பாக நிக்கக்கூடிய நான். அப்போ கர்த்தருக்கு முன்பாக நிக்கக்கூடிய எலியா, கர்த்தர் கூப்பிடுறாரு வெளியே வா அப்படின்னு கெபில இருந்து. ஆனால் அவர் வெளியில வரமாட்டேங்கிறார். ஏன் அப்படின்னா, அந்த சூழல், அங்க இருக்கக்கூடிய கால சூழல், பெருங்காற்றிலேயோ அல்லது அக்கினிலேயோ அல்லது வந்து பூமி அதிர்ச்சியிலேயோ தேவன் இல்லை. ஒரு மெல்லிய சத்தம் வருது, அதுலதான் அவர் தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக கால சூழ்நிலைகளுக்கும் கர்த்தருடைய மனநிலைமைக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. பொதுவா வந்து வசனத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த சங்கார தூதன் வருவான். ஒரு கொள்ளை நோயை கொடுக்கும்படியோ இல்ல அழிக்கும்படியோ சங்கார தூதன் இறங்கி வருது எப்படின்னா, நல்ல பகல் பொழுதுல அக்னி வெயில்ல தான் அங்கேருந்து இறங்கி வருவார். ஆனால் தேவன் உலாவ வரக்கூடிய காலம் எப்படின்னா, ஒரு அதிகாலை வேலையில. ஆதியாகமத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அந்த தன்னுடைய பிள்ளைகளோடு அவர் உலாவ வரக்கூடிய, அந்த தோட்டத்துல உலாவ வரக்கூடிய காலம் எது பாத்தீங்கன்னா, அந்த அதிகாலை வேலையில. அல்லேலூயா. அப்ப ஏன் நமக்கு அதிகாலை வேலையில நம் தேவனை தேட வேண்டும் என்றால், அதிகாலை என்பது அந்த தேவன் அவருடைய மனநிலை என்பது ரொம்ப சாந்தமாக இருக்கக்கூடிய காலம். அல்லேலூயா. அவரோடு நாம் பேசுவதற்கு, உரையாடுவதற்கு, அவரோடு நாம் சஞ்சரிப்பதற்கு ஒரு ஏற்ற காலம் எது அப்படின்னா அந்த அதிகாலை வேலை. அல்லேலூயா. ஏன் வந்து நம்ம தேவனை தேடணும், ஏன் வந்து ஜெபிக்கணும்? அதிகாலையில அதுவும் எழுந்து நம்ம தூக்கத்தை எல்லாம் கெடுத்துட்டு காலையில 3 மணிக்கு 4 மணிக்கு, இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. நான் மட்டும் எதுக்கு காலையில 3 மணிக்கு 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்க வேண்டும்? ஏன் ஜெபிக்கணும்? ஏன் அப்படின்னா, அவர் யார் அப்படின்னா, ஏசு நமக்கு யாரு? நான் என்ன முறை வருது? ஏசு நமக்கு என்ன முறைமை? அப்பாவா? தகப்பனா? ஏசு நமக்கு அப்பாவா? ஏசு நமக்கு என்ன முறை? சகோதரன், மூத்த சகோதரன். அல்லேலூயா. ஏசு நமக்கு என்ன முறை? மூத்த சகோதரனாக இருக்கிறார். தேவன் தான் நமக்கு அப்பா, தேவனுடைய பிள்ளை. தேவனுக்கு நாம யாரு? பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்ப அவருக்கு இயேசுவும் பிள்ளை, அவரோட பிள்ளைக்கும் அப்ப நாமும் பிள்ளையா இருக்கிறோம். அப்ப அவர் யாரு நமக்கு? சகோதரன், மூத்த சகோதரன் நமக்கு. அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு முறையில பாத்தீங்கன்னா அவர் நமக்கு மூத்த சகோதரன். இன்னொரு முறையில பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து நமக்கு மணவாளனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தன்னுடைய இரத்தத்தினாலே சம்பாதிச்ச இந்த மணவாட்டி சபையை விட்டுட்டு அவர் பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார். மீண்டும் அந்த மணவாளன் வந்து இந்த மணவாட்டி சபையை எடுத்து கூட்டி போ என்னமா என்ன விஷயம் கூட்டிட்டு போவார். அல்லேலூயா. அப்படித்தானே? சத்தியம் இருக்கா இல்லையா? இருக்கு. அவர் வந்து நமக்கு மணவாளனாக இருக்கிறார். அந்த மணவாளன் தூர தேசத்துக்கு போயிருக்கிறார். அந்த மணவாளன் மீண்டும் வந்து இந்த சபை எப்போ எடுத்துக்கொள்ளப்படுகிறதோ அப்பொழுது தன்னுடைய இரத்தத்தினாலே சம்பாதிச்ச இந்த சபையை மீண்டும் எடுத்துக்கொள்ளப்படும்படியாக இந்த உலகத்திலே அவர் மீண்டும் வருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அவர் வந்து நமக்கு ஒரு மணவாளனாக இருக்கிறார். இப்ப ஒரு பொதுவா அந்த உலகத்திலே பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு மனம் முடிக்கிறாங்க முன்னாடி ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்க. ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு ஒரு 3 மாசமோ இல்ல 6 மாசம் கழிச்சு அந்த மேரேஜ் பிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த 3 மாசமும் அந்த 6 மாசம் அவங்களுக்கு எதுக்கு கேப் கொடுக்குது அப்படின்னா, அந்த மணவாளனும் மணவாட்டியும் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 மாசமோ 6 மாசத்துக்குள்ள ஒருவருக்கு ஒருவர் பேசி ஒருவருக்கு ஒருவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இவங்க நான் இப்படித்தான், என்னோட கேரக்டர் இது, எனக்கு இது பிடிக்கும், இது பிடிக்காது அப்படிங்கிறத ஒருவருக்கு ஒருவர் பேசி ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலுக்கு தான் அந்த இடையில வந்து ஒரு கேப் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ அந்த அதே போலதான் நம்மளுடைய மணவாளன் நம்மை திருமணம் முடிக்கும்படியாக, கல்யாண விருந்து தன்னை திருமணம் முடித்துக் கொள்ளும்படியாக இந்த சபையை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த சபையை ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு தான் அவர் தன்னுடைய தேசத்துக்கு போயிருக்கிறார், தூர தேசத்துக்கு போயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் இந்த தூர தேசத்துக்கு போன இயேசு இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு? நமக்காக என்ன பண்றாரு? என்ன சொல்லுங்க, என்ன ஸ்தலத்தை? நமக்காக ஒரு ஸ்தலத்தை, கரெக்டான வார்த்தை. அவர் நமக்காக புதிய எருசலேம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நகரத்தை கட்டி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளுடைய மணவாளன், தூரதேசத்துக்கு போன மணவாளன் நமக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு நகரத்தை கட்டி கொண்டிருக்கிறார். அதற்கு பேர் தான் புதிய எருசலேம். அந்த வெளிப்படுத்தல் விசேஷம் 21வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தல் 21 19 20.
மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திபாரம் இரண்டாவது இந்திர நீலம், மூன்றாவது சந்திரகாந்தம், நான்காவது மரகதம், ஐந்தாவது ஆறாவது பதுமாரகம், ஏழாவது எட்டாவது படிகம் பச்சை, ஒன்பதாவது புஷ்பராகம், பத்தாவது வைடூரியம், 11வது சுனீரம், 12வது சுகந்தி. இவைகளே. அல்லேலூயா. இவைகள்லாம் என்னதான்? ரத்தின கற்களாம். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோமா? இந்த 12 ரத்தின கற்களையும் நான் பார்த்திருக்கோமா? அல்லேலூயா. வச்சிருக்கல், இந்திர நீலம், சந்திரகாந்தம், மரகதம், இப்படி பார்த்தா ஒரு 10 வகையான 12 வகையான ரத்தின கற்கள் சொல்லப்படுது. இந்த ரத்தின கற்கள் நம்ம வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. தங்கத்தை போடுறதே பெரிய விஷயமா இருக்கு. ஆனா அந்த ரத்தின கற்களை நம்ம வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. அந்த ரத்தின கற்களை கொண்டு நமக்காக ஒரு பெரிய நகரத்தை ஆயத்த பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த மணவாட்டி சபை தன்னுடைய மணவாட்டியை கொண்டு போய் தன்னுடைய ஒரு வாழ்க்கை துணையை கொண்டு போய் அவரை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமக்கு அங்க போய் நம்ம வாழ்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நகரத்தை அவர் ஆயத்த பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆனா மணவாட்டி இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, அவர் வரும்பொழுது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு அந்த மணவாளன் 2 பேருக்கு கல்யாணம் பிக்ஸ் பண்ணிட்டான்னு வச்சுங்க, ஒரு நிச்சயதார்த்தம் முடிஞ்சு இந்த மணவாளன் அப்படி அந்த ஏரியா வரும்போது டக்குன்னு ஒரு வீட்டுக்கு போவார். எதுக்காக அப்படின்னா, போய் அந்த பொண்ணை பார்த்து கொஞ்ச நேரம் பேசிட்டு வரலாம், பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு வருவார். ஆனால் அந்த மணவாட்டி எப்படி இருக்கா? அந்த மணவாட்டி இவரு எதுக்காக வர்றாரு அப்படின்னா, தனக்காக மனம் பிடிக்கப்பட்ட அந்த மணவாட்டியை பார்த்து பேசும்படியாக, அந்த தன்னுடைய மணவாட்டி மீது இருக்கக்கூடிய நேசத்தின் நிமித்தம், அன்பின் நிமித்தம் தன்னுடைய மணவாட்டியை பார்த்து பேசுவதற்காக அந்த இடத்துக்கு வருகிறார். அல்லேலூயா. அதுக்காக தான் வர்றாரு. ஆனா இன்னைக்கு மணவாட்டி எப்படி இருக்குன்னு வாசிங்க. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 2-3. உன்னத பாட்டு. கதவை திறக்க நான் எழுந்தேன். கூட்டின கைப்பிடிகள் மேல் கைகளிலிருந்து வெள்ளை போடவும், என் விரல்களிலிருந்து வாசனையுள்ள வெள்ளை போடவும் படித்தது. என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை கூறிவிட்டார். அல்லேலூயா. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் முதல் வசனம் இப்படி ஆரம்பிக்குது. என் சகோதரியே, என் மணவாளியே. எப்படி ஆரம்பிக்குது? சகோதரியே என்னது? மணவாளியே. அதான் முதல்ல நம்ம சொன்னோம், இயேசு கிறிஸ்து ஒரு வழியில் நமக்கு அவர் சகோதரர், அது மூத்த சகோதரர். இன்னொரு வழியில பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு நம்ம மணவாளன். அப்போ அப்படிதான் அவர் அந்த வசனம் ஆரம்பிக்குது. 2வது வசனத்துல நான் நித்திரை பண்ணினேன். இன்னைக்கு சபை எப்படி இருக்கான்? நாம தான் மணவாட்டி. அல்லேலூயா. நாம தான் மணவாட்டி. இன்னைக்கு சபை எப்படி இருக்குது அப்படின்னா, நான் நித்திரை பண்ணினேன், நான் தூங்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு சபை எப்படி இருக்கு அப்படின்னா, தூங்கிக்கிட்டு இருக்கு. மணவாளன் வந்து கதவை தட்டுறாரு, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நேசத்தின் நிமித்தம், தன்னுடைய மணவாட்டி மீது வைத்திருக்கக்கூடிய அன்பின் நிமித்தம் வந்து கதவை தட்டுறாரு, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு. ஆனால் மணவாட்டி சபை இன்னைக்கு என்ன பண்ணிட்டுனா தூங்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அதிகாலையில எழுந்து ஜெபிக்கக்கூடிய பழக்கம் நமக்கு கிடையாது. தேவனை தேடுவதற்கு, தன்னுடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை தேடுவதற்கு நம்ம எல்லாம் வந்து ஒரு மனம் முடிச்சுட்டு போயிருக்காரு. ஒரு நாள் அவர் கூட போவனே, அவர் கூட நான் பேசணும், அவரோட இடைபெறணும், அவர் மீது நான் அன்பு செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாம இன்னைக்கு மணவாட்டி சபையானது தூங்கி கொண்டிருக்கிறது. ஆமென். அடுத்து சொல்றாரு, என் வஸ்திரத்தை நான் கலட்டி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் எடுப்பேன். அந்த அம்மா என்ன பண்ணுதான், ஒரு பழைய கிழிஞ்ச நைட்டியோட அப்படியே தலையெல்லாம் விரிச்சு போட்டு நின்றுட்டு இருக்கு. எப்படி இருக்கும் பாத்துங்க. அவர் வந்து பாசமா இங்க வர்றாரு பாக்குறதுக்காக, இந்த அம்மா எப்படி நின்று இருக்கு, ஒரு பழைய நைட்டி இந்த பக்கம் கிழிஞ்சிட்டு தலையெல்லாம் விரிச்சு போட்டுட்டு குளிக்காம கொள்ளாம. இன்னைக்கு சபை அப்படித்தான் இருக்கு. அல்லேலூயா. தன்னுடைய நேசர் வந்து பார்க்க வர்றாரு. ஆனால் சபை அவர் கொடுத்த வஸ்திரமாகிய ரட்சிப்பின் வஸ்திரத்தை அதை கரைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர் நமக்கு ஒரு வெள்ளை அங்கி கொடுத்திருக்கிறார். அப்படித்தானே? ஒரு வஸ்திரமாகிய நம்முடைய ரட்சிப்பு என்ற ஒரு வெண் வஸ்திரத்தை நமக்கு தரித்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு சபை எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த வஸ்திரத்தை அது வெண்மையாக இல்லை. அநேக காரியங்கள், இந்த உலகத்தின் காரியங்கள், இந்த உலகத்துல பொல்லாப்பான காரியங்கள் எல்லாவற்றினாலும் அந்த வஸ்திரத்தை நாம் கரைப்படுத்தி அவர் வரும்போது நம்ம ஒரு சுத்தபத்தமா, ஏன்னா பரிசுத்தம் இல்லாத எவனும் தேவனை என்ன பண்ண முடியாது,
தரிசிக்க முடியாது. பரிசுத்தமில்லாத எவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்போ நம்முடைய அவர் கொடுத்த அந்த ரட்சிப்பு என்ற அந்த வெண் வஸ்திரத்தை நாம் இன்னைக்கும் அதை வெண்மையாகவே வைத்திருக்கோமா அப்படின்னா கேள்விக்குறிதான். நம்மளே யோசிக்கணும். நம்மை தாமே ஆராய்ந்து பார்க்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. நம்மை தாமே ஆராய்ந்து பார்த்தோம்னா மற்றவர்களால நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். அப்ப நான் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வெண் வஸ்திரம் என்னுடைய மணவாளனாகிய இயேசு வரும் பொழுது நான் அந்த வஸ்திரத்தை நான் வெண்மையாக வைத்திருக்கிறேனா, நான் கொடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்பு என்ற அந்த வஸ்திரத்தை நான் வெண்மையாக வைத்திருக்கிறேனா அப்படிங்கிற அந்த ஒரு சுழற்சி, அதாவது தன்னைத்தானே சோதித்து அறியக்கூடிய அந்த மனப்பக்குவம் நமக்கு இருக்க வேண்டும் அனுதினமும். அல்லேலூயா. தேவ சமூகத்துல எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வஸ்திரத்தை நான் பத்திரமாக வைத்திருக்கிறேனா, எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பார்த்தீங்கன்னா அவர் வரும் பொழுது அந்த வஸ்திரம் வெண்மையாக இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். என்னுடைய இருதயம், என்னுடைய சிந்தனை எப்போதுமே எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப மணவாளன் நமக்காக மிகப்பெரிய ஒரு நகரத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கா. அது நம்ம சொன்னோம் 12 மிகப்பெரிய அந்த வஸ்திர கல்லுனால உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ எவ்வளவு பெரிய ஒரு மகிமை நிறைந்த ஒரு நகரம் பாத்துங்க. அந்த 21ஆம் வசனத்துல வாசிங்கன்னா தெரியும். அதை அந்த நகரத்தை குறித்து நிறைய விஷயங்கள் போட்டப்பட்டிருக்கு. அப்போ அப்படிப்பட்ட நகரத்தை நமக்காக நம்முடைய இயேசு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். ஆனால் நாம எப்படி இருக்கோம் அப்படின்னா, அவர் வர்றாரு, அங்கேருந்து பாக்குறதுக்காக வர்றாரு. நாம எப்படி இருக்கோம்? அவரும் வர்றாரு, நாமளும் பார்க்க போறோம். ஒரு சந்திப்பு ஏற்படுது. அவர் தன்னுடைய மனவாட்டிய எப்படிமா இருக்கிற அப்படின்னு ஒரு நேசத்தோட பாசத்தோட அன்போட பாக்குறதுக்காக வர்றாரு. நாம என்ன கேக்குறோம்? எனக்கு ஒரு 2 சென்ட் இடம் வேணும்பா, எனக்கு ஒரு கார் வேணும்பா, எனக்கு ஒரு வண்டி வேணும்பா. அப்படித்தானே? இந்த உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் சிந்தனை. அல்லேலூயா. நம்முடைய சிந்தனை எங்க இருக்குன்னு பாருங்க. நம்முடைய இயேசுடைய சிந்தனை எங்க இருக்குன்னு பாருங்க. அல்லேலூயா. வேதம் நம்முடைய தேவன் நம்மகிட்ட என்ன கேட்கிறாரு வாசிக்கலாம். மார்க் 12ஆம் அதிகாரம் 30வது வசனம். மார்க் 12:30. மார்க் 12:30. தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. அல்லேலூயா. தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னா, முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், உடைய முழு இருதயத்தோடும் என்ன பண்ணணும்? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில். நல்ல சத்தமா அது சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில், நம்முடைய இயேசுவாகிய மணவாளனிடத்தில் நம்மை மனமுடித்து நமக்காக ஒரு தேசத்தை, நமக்காக ஒரு நகரத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்க நம்முடைய மணவாளன். அல்லேலூயா. அவர் எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்றுதான். உன்னுடைய முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடும், உன்னுடைய முழு மனதோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில், உன்னுடைய மணவாளனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அதுதான் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஒரு மணவாளனுக்கும் மணவாட்டிக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்? மணவாளனுடைய நோக்கம் தன்னுடைய நான் சம்பாதிச்ச அந்த மணவாட்டி என் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்பது. ஆனால் இன்னைக்கு மணவாட்டி சபை தன்னுடைய மணவாளன் ஏதாவது தருவாரா, ஏதாவது கொடுப்பாரா, ஏதாவது நம்ம பெற்றுக்கொள்ளலாமா, அதை மாத்திரம்தான் நம்முடைய சிந்தனை இருக்குதே ஒழிஞ்சு, அவரிடத்தில் ஏதாவது நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய சிந்தனை இருக்குதே ஒழிஞ்சு, அவரிடத்தில் உண்மையாக என்னுடைய மனதின் ஆழத்திலிருந்து அவரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இன்னைக்கு மணவாட்டி சபைக்கு இல்லை. ஆமென். அல்லேலூயா. அப்போ தாவீது அதிகாலையில எழுந்து தேவ சமூகத்துல அவர் உட்கார்ந்து, அவர் அழகா அவர் தேவ சமூகத்துல உட்கார்ந்து அவர் என்ன பண்றாருன்னா துதிக்கிறாரு. என்ன பண்றாரு? துதிக்கிறாரு. நல்லா பாடுறாரு. நல்லா நல்ல சத்தத்தை உயர்த்தி இருக்கக்கூடிய தன்னுடைய வீணை இதெல்லாம் வச்சுட்டு நல்லா தேவனை துதித்து ஆராதிச்சு பாடுறாரு. அல்லேலூயா. அவர் எங்க இடத்துல ஏதாவது கேட்டாரா? எனக்கு அதை கொடுப்பா, இதை கொடுப்பா, எனக்கு ராஜ்யத்தை கொடுங்க, எனக்கு ஒரு போர் சேவர்கள் எல்லாம் கொடுங்க, எப்படியாவது இந்த சுத்திட்டே வர்றான். ஏன்னா இவர் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ராஜாவால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அதுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டது தான் சவுல் துரத்திட்டு இருக்காரு. அப்போ அந்த சூழ்நிலை கூட எனக்கு தேசத்தை கொடு, எனக்கு சிங்காசனத்தை கொடுன்னு அவர் கேட்கல. தேவ சமூகத்துல உட்கார்ந்து அவர் நல்லா துதிச்சு பாடிட்டு இருக்காரு. அல்லேலூயா. அல்லேலூயா. எதுக்கு அந்த காலையில எழுந்திருக்கணும்? ஏன் தேவ சமூகத்துல காலையில அதிகாலையில எழுந்திருச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா தேவனை துதிக்கும்படியாக. ஆமென்.
நம்முடைய மணவாளனை இப்ப நோக்கி நாம் துதிக்கிறவர்களாக, ஆராதிக்கும்படியாக, அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக அதிகாலையில எழும்ப வேண்டும். அல்லேலூயா. அதிகாலையில எந்திரிக்கும் போது பெரிய லிஸ்டோட பெறக்கூடாது, மல்லிகை சாம லிஸ்ட் மாதிரி. இவன் வந்தாலே எப்ப பார்த்தாலும் ஒரு பெரிய லிஸ்டோட தான் வருவான்ட்டு அவர் பயந்து ஓடிடக்கூடாது. அப்ப அதிகாலையில எதுக்கு எழுந்திருக்கணும்? ஏன் தேவ சமூகத்துக்கு நாம போகணும் அப்படின்னா, தேவனோடு சஞ்சரிக்கும்படியாக, அவரை நேசிக்கும்படியாக, அவரை அன்பு செலுத்தும்படியாக, அவரை துதிக்கும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக. அல்லேலூயா. அப்போ அந்த ஒரு நோக்கத்தோடு, அந்த எண்ணத்தோடு தேவ சமூகத்தில் நாம் போய் காத்திருக்க வேண்டும். ஏன்னா துதிக்கிறவர்களை ரொம்ப பிடிக்கும் கர்த்தருக்கு. ஒரு 3 வகையான தேவ தூதர்கள் கூட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்துல இருந்துச்சு. லூசிபர், மிகாவேல், கேப்ரியல். இந்த 3 வகையான தூதர் கூட்டம். இதுல வந்து லூசிபரோட கூட்டம் தான் ரொம்ப அவருக்கு தேவனுக்கு வந்து பிடிக்கும். ஏன் அப்படின்னா அந்த கூட்டம் தான் என்ன கூட்டம்? தேவனை ஆராதிக்கக்கூடிய கூட்டம். அல்லேலூயா. இங்க கூட நம்ம பாக்குறோம், சபையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 பாட்டு பாடுவீங்களா? ஒரு 4 பாட்டு, 3 பாட்டு, 5 பாட்டு பாடுறோம். அந்த பாடல் பாடும்போது கூட நம்முடைய முழு எனர்ஜி இருக்கணும். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவ சமூகத்துல நம்ம வந்திருக்கோம், தேவனை துதிக்கிறோம். அவர் துதிக்கும் பொழுது அவர் துதியின் மத்தியில் வாசம் பண்ணக்கூடிய தெய்வம். ஆமென். அல்லேலூயா. அப்ப அந்த துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, அவன் இங்க மேடையில பாடுறவங்க மட்டும் இல்ல, இங்க பலிபீடத்துல பாடுறவங்க மட்டும் பாடக்கூடாது. நாம தெரியுதோ தெரியாதோ நம் கைகளை அட்லீஸ்ட் கையினாவது தட்டி அவங்களோட சேர்ந்து பாட பாத்தீங்கன்னா அந்த பாடல் ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்துரும். அல்லேலூயா. அப்போ அந்த பாடல், அந்த துதிப்பதற்கு நம்முடைய நாவுகள் எழும்பணும். நல்ல ஒரு எனர்ஜியோட, அந்த ஃபுல் கை தட்டுறதோட. நம்ம வேலைக்கு போகும்போது போய் மிஷின்ல உட்கார்ந்து தைக்கிறோம், எனர்ஜி இல்லாம தைச்சா பேசி வெளில வருமா? ஒண்ணுமே வராது. அப்படித்தானே? அந்த பெடல் மிதிக்கணும். அல்லேலூயா. அப்படிதான் தேவ சமூகத்துல வந்து உட்காரும் போது அந்த கை தட்டுறங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 நாள் நல்லா கையை தட்டி சொல்லணும். எந்த ஒருத்தர் கையை தட்டு, பாட்டு பாடு, ஆராதி, கையை உயர்த்து சொல்லக்கூடாது. அல்லேலூயா. சொல்லும் பொழுது ஆராதனை வெளியில வரணும். அல்லேலூயா. நம்முடைய நாவுகள் எழும்பணும். அல்லேலூயா. 2 பேர் சேர்ந்து ஜெபிச்சா போதும், 2 பேரும் பாடினா போதும், அந்த இடத்துல கர்த்தருடைய மகிமை வல்லமையா இறங்கி வரும். ஆமென். அல்லேலூயா. இங்க இருக்கிறீங்க, ஒரு 20-30 பேர் இருக்கிறீங்க. அப்போ எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது பரலோக ராஜ்யம் இறங்கி வரும். ஆமென். அல்லேலூயா. தேவன் மத்தியில கோடான கோடி தேவ தூதர்கள் அவரை வந்து ஆராதிக்கிறாங்களாம். எவ்வளவு பேரு? கோடான கோடி தேவ தூதர்கள் அவருக்கு முன்பாக இருந்து ஆராதிச்சுட்டு இருக்காங்க, அவரை வந்து வணங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க மத்தியில கூட அவருக்கு வந்து இருக்கிறதுக்கு அவருக்கு மனசு இல்ல. அவர் இறங்கி வர்றாரு வல்லமையா. எங்க? 2 பேர், 3 பேர், 4 பேர், 5 பேர், 10 பேர் கூடிய இந்த சபைகளில அவர் வல்லமையா இறங்கி வருகிறார். அல்லேலூயா. நம்முடைய துதியின் மத்தியில தான் என் பிள்ளை, என்னுடைய மனவாட்டி, அவள் வந்து என்னை வந்து துதிக்கிறாளே, என்னை ஆராதிக்கிறாள் அப்படிங்கிற நம்மளுடைய துதிக்காக, நம்மளுடைய ஆராதனையின் மத்தியில் அவர் இறங்கி வருகிறார். அல்லேலூயா. நம்ம எப்படி பாடுறோம்? இப்படி செத்தவங்களை வெத்தலை கொடுத்தா கப்புன்னு பிடிப்பானோ, அந்த மாதிரி ஒரு பழமொழி இருக்கு. அல்லேலூயா. அந்த மாதிரி கூடாது. நம்மளுடைய அந்த பலம், முழு பலத்தோடு, அந்த முழு ஆத்மாவோடு, முழு இருதயத்தோடு. அப்ப நம்முடைய இருதயம் ஜெபிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது நம்முடைய முழு இருதயம் தேவனை நோக்கி இருக்கணும். அதனாலதான் உங்களை கையை உயர்த்து, கண்ணை மூடு, இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்? அப்ப நம்முடைய இருதயம் எல்லாம் வேற, ஐயோ முடிச்சுட்டு இங்க வேலைக்கு போகணும், போய் நல்லா கறி சமைக்கணும், இதுல இருக்க கூடாது. நம்முடைய இருதயம் எண்ணம் இருக்கிறதே ஒரு 3 மணி நேரம் தான் இங்க ஆராதனை நடத்துறோம். அந்த ஆராதனை டைம்ல என்னுடைய முழு இருதயம் எங்க நோக்கி இருக்குன்னா தேவனை நோக்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப நம்முடைய மணவாளன் ஆசையா நம்மளை வந்து நம்மகிட்ட பேசுறதுக்காக, நம்மளோட அன்பு செலுத்தும்படியாக இறங்கி வருகிறார். அப்போ அவருடைய அன்புக்கு ஈடாக நம்முடைய அன்பு நம்ம முடியாது. ஆனாலும் அட்லீஸ்ட் நம்மளால முடிந்த அளவுக்கு அவரை நேசிப்பதற்கும் அவரோடு சஞ்சரிப்பதற்கும் நாம் பழக வேண்டும். அது எங்க கிடைக்கும் அப்படின்னா அந்த அதிகாலை வேளையில தேவ சமூகத்துல நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அதிகாலை வேளையில தேவனை நம்ம எழுந்து அட்லீஸ்ட் அது பாத்தீங்கன்னா நம்ம அதிகாலை ஜெபம் அப்படிங்கிறது தனிநபர் ஜெபமா இருக்கணும். நம்ம நைட் எல்லாம் வந்து என்ன பண்ணுவோம்? என்ன ஜெபம் பண்ணுவோம்? ஃபேமிலி பிரேயர், குடும்ப ஜெபம் பண்ணுவோம். அப்படித்தானே? நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி பண்றோமா? பண்ணணும். அல்லேலூயா. பண்ணணும். கண்டிப்பா பண்ணாதவர்கள் இன்னைக்கு ஆரம்பிங்க. நைட்டு படுக்கிறதுக்கு முன்பாக கண்டிப்பா குடும்பத்தில் கூட அத்தனை பேரும் இணைந்து ஒரு 1 மணி நேரம், ஒரு 2-4 பாட்டை பாடி, வசனத்தை வாசிச்சு, அந்த வசனத்தை தியானிச்சு, எல்லாரும் சோதரம் எல்லாருமே இணைந்து குடும்ப ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. ஆனால் அதிகாலை ஜெபம் அப்படிங்கிறது என்னன்னா தனித்தனியாக ஒரு மணவாளனுக்கும் மணவாட்டி எப்படி தனிமையாக உட்கார்ந்து பேசுவார்களோ, மனம் விட்டு பேசுவார்களோ, அதே போல தேவனிடத்திலே தனித்து இருந்து, தனிமையாக இருந்து நம்மளுடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில
பழக வேண்டும், பேச வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய 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 தேவைகளை அவர்கிட்ட சொல்ல வேண்டியது அவசியம் கிடையாது. ஏன்னா நம்முடைய தேவைகள் இன்னதென்று நாம் ஜெபிக்க ஆரம்பிக்குவதற்கு முன்பாகவே தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் நம்முடைய முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவர் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்பதே. அல்லேலூயா. அந்த பழக்கம் நமக்கு இருக்குமே ஆனால், அதிகாலையில் எழுந்து தேவனோடு பழகக்கூடிய, தேவனோடு சஞ்சரிக்கக்கூடிய அந்த பழக்கம் நமக்கு இருக்குமே ஆனால், நம்முடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையாக மாறும். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஒரு மணவாளன் கூட ஒரு பேசுறது, ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் வந்து ஒரு உரையாடல் எப்படி இருக்கும்? ஒரு பிள்ளை வந்து எனக்கு சாக்லேட் வேணும், பாப்பா போய் நான் அப்பாட்ட வந்து சாக்லேட் கேட்குது. எப்படி கேட்கும்? அப்பா அவர்களே வணக்கம், காலை வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, எனக்கு வரும்போது 2 சாக்லேட் வாங்கிட்டு வாங்க, அப்படியே கேட்கும். ஒரு உரிமையோட கேட்கும் இல்லையா? அப்பா வரும்போது நீ மத்தியானம் வரும்போது இல்ல சாயந்தரம் வரும்போது எனக்கு சாக்லேட் வேண்டும் அப்படின்னு ஒரு உரிமையோட கேட்கும். இப்ப அதே போலதான் ஒரு அப்பாவுக்கும் பிள்ளைக்கு இருக்கக்கூடிய உறவு அந்த இடத்துல. அல்லேலூயா. அப்பாவோடு பிள்ளை இருக்கக்கூடிய உறவு, அல்லது தன்னுடைய மணவாளனோடு மணவாட்டிக்கு இருக்கக்கூடிய உறவு. அப்ப அந்த அதிகாலையில எழுந்து நீங்கள் ஜெபிக்கக்கூடிய நேரத்துல உங்களுடைய உறவு, உங்களுடைய உரையாடல் எப்படி இருக்குன்னா, எப்படி ஒரு கணவனும் மனைவியும் அல்லது ஒரு மணவாளனும் மணவாட்டியும் தனிமையில உட்கார்ந்து எந்த அளவுக்கு ஒரு இன்டெப்தா தங்களுடைய வாழ்க்கையை குறித்து பேசுவாங்களோ, அதே போலதான் தேவனும் நம்மளோடு இடைபடுவதற்கும் அவரோடு நீங்கள் பேசுவதற்கும் ஒரு சுமூகமான ஒரு நல்ல சூழல் எங்கே கிடைக்கும்னா அந்த அதிகாலை ஜெபத்துல நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அந்த அளவுக்கு நம்முடைய அது பழக்கம் நம்ம சொல்லி புரியாது. நான் சொல்றதுனால நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஆனா அதிகாலையில எழுந்து தேவ சமூகத்துல உட்கார்ந்து அவரோடு பேசி பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய இருதயத்திலும் சரி, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் சரி, உங்களுடைய உலகப்பிரமான வாழ்க்கையிலும் சரி, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா. அப்போ நாம் அப்படி அந்த அந்த அனுபவம் எங்கே கிடைக்கும்னா அந்த அதிகாலை ஜெபத்துலதான் நமக்கு கிடைக்கும். நான் பாத்தீங்கன்னா 2018 ரட்சிக்கப்பட்டார். 2018 செப்டம்பர் மாதம் ரட்சிக்கப்படுறேன். 19, 20 2 வருஷம் தான் உங்களை மாட்டி விசுவாசியா கர்த்தர் என்னை வந்து உட்கார வச்சிருக்கிறாரு. 2020 லாக்டவுன் வந்துச்சு. அந்த லாக்டவுன் முடிஞ்சு 2020, 21, 22 ஒரு 3 வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு சபையில சிறுவர் ஊழியத்திற்காக கர்த்தர் எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சார். பிள்ளைங்களுக்கு வந்து சண்டே கிளாஸ், பாட்டு சொல்லிக் கொடுக்கறது, அப்புறம் வேத வசனத்தை கற்றுக் கொடுக்குறது, அப்படி மாதிரி சிறுவர் ஊழியத்திற்காக ஒரு 2-3 வருஷம் பயன்படுத்தினான். அப்ப 2023 எனக்கு முதலையாக அவர் ஊழிய அழைப்பை கொடுக்கிறார். நான் வந்து வார்த்தைகளை கொடுத்து ஊழிய அழைப்பை கர்த்தர் கொடுக்கிறார். அப்ப 23, 24, 25 ஒரு 2.5 வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா இப்போ தொடர்ந்து ஊழியத்துல பயன்படுத்திட்டு இருக்கிறார். அப்போ நான் 2018 கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 6 வருஷத்துக்குள்ள கர்த்தர் என்னை இந்த அளவுக்கு உயர்த்த முடியுமே ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தவும் உயர்த்துவதற்கு முடியும். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளையும் கர்த்தர் ஏதோ ஒரு தேவ திட்டத்தை வச்சுதான் இங்க கொண்டு வந்திருக்கிறார். அப்போ அந்த திட்டத்துல அந்த திட்டம் எங்க கிடைக்கும், தேவ திட்டம் எங்க கிடைக்கும் அப்படின்னா தேவ சமூகத்துலதான் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. 2020 லாக்டவுன் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை என்னுடைய வாழ்க்கையில கொண்டு வந்துச்சு. அந்த 20 லாக்டவுன்ல தேவ சமூகத்துல எப்போதுமே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல். ஏன்னா வெறுமே வேலையே கிடையாது, சாப்பிட வேண்டியது, தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்க வேண்டியது, அவரோடு உட்கார்ந்து பேசுறது, இது மட்டும்தான் ஒரு லைஃபா இருந்துச்சு. சோ அந்த காலகட்டங்களில கர்த்தர் மிகப்பெரிய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, ஊழியத்தின் பாதையிலும் சரி, ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் எங்க பெற்றுக்கொள்ள முடியும்னா அந்த அதிகாலையில தேவனுடைய சமூகத்துல இருக்கும் பொழுது, அவருடைய சமூகத்துல காத்திருக்கும் பொழுது, அப்படிப்பட்ட நம்மை குறித்த தேவனுடைய திட்டத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு வகையாக இருக்கும். அல்லேலூயா. அந்த மீண்டும் போகலாம் மார்க்கு 1ஆம் அதிகாரம் 35வது வசனத்துல, மார்க்கு 1:35. அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். 34வது வசனம், பலவிதமான வியாதிகளால் உபத்திரப்பட்டிருந்த அநேகரை அவர் சுஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளையும் துரத்திவிட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியினால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு பட்டணத்துக்கு போறாரு. அங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய பேதுருடைய மாமி வந்து ஜுரமா இருக்கிறாங்க. 31வது வசனத்துல அவர் கிட்டே போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு அப்பொழுது அவள் அங்கிருந்து பணிவிடை பெற்றாள். சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்போ சாயங்கால வேளையில அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாமே, 33வது வசனம், பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். அப்போ ஒரு பட்டணத்துக்கு போறாரு. அந்த பட்டணத்துல அவர் வந்து ஊழியத்திற்காக போறாரு. அப்ப அந்த பட்டணத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும்
அங்க அந்த வீட்டுக்கு முன்பாக வாசல்ல வந்து கூடி இருக்கிறாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு வியாதியை சுஸ்தமாக்குறாரு, பிசாசை துரத்துறாரு, அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அந்த இடத்துல செய்து முடிக்கிறார். அப்ப இரவு பொழுதுல அவர் உறங்க போறாரு. அப்ப அதிகாலையில் எழுந்து மீண்டும் தேவ சமூகத்திலே காத்திருக்கும்படியாக, ஜெபிக்கும்படியாக அவர் கடந்து போகிறார். 36வது வசனம் சொல்கிறது, சீமோனும் அவரோட இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய் அவரை கண்ட பொழுது உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். அப்ப அங்க நைட்டு வந்த அந்த பட்டணத்தார் எல்லாருமே அவரை தேடுறாங்க. இன்னும் அவங்க வீட்டுக்கு போகல, அங்கேதான் வெயிட் பண்றாங்க. மீண்டும் காலையில எழுந்து இயேசு கிறிஸ்துவிடத்துல ஜெபிக்கும்படியாக அங்கே அந்த ஜனங்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்கள். 38வது வசனத்துல, அவர்களை அவர் நோக்கி, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமாதலால் அவ்விடங்களுக்கு போவோம், வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படியாக அந்த அவங்க வீட்டு வாசல்ல அநேக ஜனங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர்களை பார்க்காம வேறு பட்டணத்துக்கு வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சீசர்களை எல்லாம் அழைச்சிட்டு அவர் அங்க போறார். அல்லேலூயா. இப்ப நம்ம இந்த சபைக்கு முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் 300 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஜெபிக்கிறதுக்காக. அப்ப நம்ம இவங்களை பார்த்து ஜெபம் பண்ணுவோமா, இல்ல இதை விட்டுட்டு வேற இடத்துக்கு போவோமா? முதல்ல என்ன பண்ணுவோம்? இவங்களை பார்த்து அவங்களை விசாரிச்சு அவங்களை ஜெபம் பண்ணிட்டு, ரட்சிக்கப்படாத ஜனங்கள் எல்லாம் வாங்க சபைக்கு வாங்க அப்படின்னு அவங்களை பார்த்து பேசிட்டு தான் நம்ம அடுத்த வேலையை பார்க்க போவோம், அப்படித்தானே? ஆனால் இயேசு தனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஜனங்களை பார்க்காம இன்னொரு இடத்துக்கு அவர் போறார். ஏன் அப்படின்னா, அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அப்ப காலையில எழுந்து அவர் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவருக்கு அந்த நாளில் என்ன செய்ய வேண்டும், எங்க போகணும், உங்களுடைய வேலை என்ன, இன்னைக்கு நீ எங்கெல்லாம் போய் பிரசங்கம் பண்ண வேண்டும், அங்க யாரெல்லாம் உன்னை வந்து பார்க்க வருவாங்க, அப்ப யாரு என்னென்ன கேள்வி கேட்பாங்க, அதுக்கு என்ன நீ பதில் சொல்ல வேண்டும் என்று அந்த நாளை குறித்த அத்தனை தேவ திட்டத்தையும் இயேசு கிறிஸ்துவிடத்துல பேசுவதற்கு ஒரு இடம் எங்கே அப்படின்னா, அதிகாலையில இயேசு கிறிஸ்து தன்னுடைய தேவ சமூகத்திலே அவர் காத்திருக்கும் பொழுது அந்த திட்டம் அவருக்கு வெளிப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவோட திட்டம் அங்க இருக்க ஜனங்களுக்கு ஜெபிக்க வேண்டும் என்பது, ஆனால் தேவனுடைய திட்டம் நீ வேற ஊர்ல போய் ஜெபிக்க வேண்டும் என்பது. அல்லேலூயா. அப்ப அதனாலதான் அங்க இருக்க ஜனங்களை விட்டுட்டு அவர் வேற ஊருக்கு போயிறார். அப்போ அவர் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்ட தன்னுடைய தேவன் தனக்கு வைத்திருக்கூடிய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக அந்த இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு அவர் இயேசு கடந்து போகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் இந்த சபையில இணைக்கப்பட்டிருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, அப்படித்தானே? இந்த உடம்பு இருக்கு, இந்த உடம்புல இந்த கைக்கு ஒரு வேலை இருக்கு, கண்ணுக்கு ஒரு வேலை இருக்கு, காது, மூக்கு, ஒவ்வொரு உடல் உறுப்புக்கும் ஒரு வேலை இருக்கு, அப்படித்தானே? அல்லேலூயா. அத்தனையும் இந்த உடம்புல இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உடம்புக்கு இந்த ஒவ்வொரு உடல் உறுப்புக்கு தேவையான சக்தி அல்லது ரத்தம் இது எங்க இருந்து போகுது? இந்த உடம்புல இருந்து போகுது, அப்படித்தானே? உடம்புல இருந்து அந்த தன்னுடைய அந்த ஒவ்வொரு உறுப்பும் தனக்கு தேவையான உணவையோ அல்லது ரத்தத்தையோ அந்த உடம்புல இருந்து அதை எடுத்துக்கொள்ளுகிறது. அப்போ எடுத்துக்கொண்டு தன்னுடைய வேலைகளை அது செய்கிறது. அப்போ அதுக்கு அது செய்யக்கூடிய வேலை கண்ணு பார்க்கிற வேலை, வாய் பேசுற வேலை. அப்போ அதுக்குன்னு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வேலையை அது ப்ராப்பரா செஞ்சாதான் அந்த உடம்பு வேலை செய்யும், அப்படித்தானே? அல்லேலூயா. அதே போலதான் இந்த சபையாகிய இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு அவரோடு அவருடைய சரீரமாகிய இந்த இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கோம் நாம் அத்தனை பேரும். அல்லேலூயா. திராட்சை செடியாகிய அந்த செடியோடு நாம் கொடிகளாக இருக்கிறோம், நாம அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இணைக்கப்பட்டிருக்க நாம் அவருடைய எல்லா நன்மைகளும் நமக்கு தான், அவருடைய எல்லா ஆசீர்வாதங்களும் அவருடைய சொல்றாரு, இந்த உலகமும் அதனுடைய நிறைவும் என்னுடையது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நிறைவுகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் யாருடையது? அது தேவனுடையது, கர்த்தருடையது. அப்ப கர்த்தரோடு இணைக்கப்பட்டிருக்க நாம் அவர் மூலமாக அவரிடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. இதை கேட்கணுமா? கை கேட்கணுமா? எனக்கு சாப்பாடு வேணும்னு, எனக்கு ரத்தம் வேணும்னு கை கேட்கணுமா? கேட்கவே வேண்டியதில்லை. ஆட்டோமேட்டிக்கா இந்த உடம்புல இருந்து ரத்தம் போயிட்டே தான் இருக்கும். அதே போலதான் அவரோடு இணைக்கப்பட்டிருக்க நாம் கேட்டாலும் கேட்காட்டியும் உங்களுக்கு வர வேண்டிய அத்தனை ஆசீர்வாதங்களும் வந்தே தீரும். அல்லேலூயா. அப்ப நம் ஆசீர்வாதத்திற்காக நான் தேவனோடு இணைக்கப்படவில்லை, எனக்கென்று ஏதோ ஒரு திட்டம், ஏன்னா இந்த கைக்குன்னு ஒரு வேலை, இந்த கண்ணுக்குன்னு ஒரு வேலை, அதனாலதான் இந்த உடம்போடு இந்த கை இணைக்கப்பட்டிருக்கிறது, அதனாலதான் இந்த கண் இந்த உடம்போடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அதன் வேலையை செய்யும்படியாக தான் சரீரமாகிய கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப உங்களுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு தேவன் திட்டம் வைத்துதான் இந்த சபையில கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அந்த உலகத்திலிருந்து வேர் பிரித்து நாம் தேவனோடும் இயேசுவோடும் நாம் இணைக்கப்பட்டதன் காரணம் என்ன அப்படின்னா, நம்மீது வைத்திருக்கக்கூடிய தேவ திட்டத்தை அவர் நிறைவேற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. ஆனா இந்த தேவ திட்டம் என்ன? எனக்கு என்ன என்னுடைய தேவன் என் மீது எதுக்கு என்ன அழைச்சார்?
நான் பாட்டுக்கு இந்த உலகத்துல ஏதோ ஒரு விக்கிரத்தை வணங்கிட்டு இருந்தேன். ஏன் அழைச்சார்? நான் ஏன் சபையில சேர்க்கப்பட்டேன்? அப்ப என் மீது தேவன் வச்சிருக்க திட்டம் என்ன? என்னை கொண்டு இந்த உலகத்துல நீங்க செய்ய விரும்புவது என்ன அப்படின்னு நம்ம எங்க பெற்றுக்கொள்ள முடியும்னா தேவ சமூகத்துல அதிகாலையில் காத்திருக்கும் பொழுது. அல்லேலூயா. இயேசு எப்படி அன்றன்ற நாளைக்கு தன்னுடைய தேவ திட்டத்தை தேவனிடத்திலிருந்து கேட்டு வந்து பெற்றுக்கொள்ள முடியாத தேவ சமூகத்தில் அவர் காத்திருந்தாரோ, அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்தில் அவர் காத்திருந்து அன்றன்றைக்கான தேவ திட்டத்தை அவர் கேட்டு பெற்றுக்கொண்டு அந்த வேலையை சிறப்பா செய்து முடித்தாரோ, அதே போல நமக்கும் நம்மீதும் தேவன் வைத்திருக்கக்கூடிய ஒரு நாள் திட்டமா இருந்தாலும் சரி, ஒரு வார திட்டமாக இருந்தாலும் சரி, இல்ல ஒரு மாதம், இல்ல ஒரு வருஷம், இல்ல என்னுடைய வாழ்நாள் முழுவதும் என் மீது என்ன தேவன் திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் தேவ சமூகத்தில் அதிகாலையில் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? அப்ப நம்ம மீது வைத்திருக்க தேவ திட்டம் இல்லைங்க, நான் சும்மா வந்து சபைக்கு வந்தா போதுங்க, வந்து ஒரு 2 மணி நேரம் ஆராதிச்சுட்டு அதுக்கப்புறம் போகலாம், அப்புறம் என்ன பிள்ளைங்களுக்கு கல்யாணம் காட்சி, அப்புறம் கடைசியா கல்லறை, இதுக்கு மட்டும் சபைக்கு அல்ல. அல்லேலூயா. இது இந்த உலகத்தை விட்டு வெளியில, அதாவது சபையை விட்டு வெளியில இருந்தாலும் இது எல்லாமே கிடைக்கும். கல்யாணம் நடக்கும், காது ஊத்து நடக்கும், ஃபங்க்ஷன் நடக்கும், கடைசியா இறந்துட்டா என்ன பண்ணிடுவாங்க? தூக்கி கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுவாங்க. அல்லேலூயா. அதற்காக நாம் சபைக்கு வரவில்லை. இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்திற்காகவோ அல்லது நம்முடைய தேவைகளுக்காக இந்த சபைக்கு வரவில்லை. நம்மீது தேவன் வைத்திருக்கூடிய தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாகவே இந்த சபைக்குள்ள இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப அது என்ன, என் மீது வைத்திருக்கூடிய தேவ திட்டம் என்ன என்பதை அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்துல உட்கார்ந்து கேளுங்க. அப்பா, என்னை குறிச்சு உங்களுடைய திட்டம் என்ன? நான் என்ன செய்யணும்? இன்னைக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தேவனிடத்துல உட்கார்ந்து பேசி பாருங்க. கண்டிப்பா அதை வெளிப்படுத்துவதற்கு கர்த்தர் போதுமானவரா இருக்கிறார். அல்லேலூயா. அது வசனத்து மூலமா பேசலாம், இல்ல அவர் நேரா அவர் முகமுகமா பேசலாம், அவர் குரலை கேட்கலாம், எப்படி வேணாலும் இருக்கும். அல்லேலூயா. அப்ப அவரை தரிசிப்பதற்கு ஒரு இடம் எங்க அப்படின்னா அந்த தேவ சமூகம். அல்லேலூயா. அப்ப என்னுடைய தேவ திட்டம் என்ன, நான் என்ன செய்ய வேண்டும், எதை குறித்து நான் பேச வேண்டும் அப்படிங்கிறத நாம் எங்கே பெற்றுக்கொள்ள முடியும்னா தேவ சமூகத்துல அதிகாலையில் காத்திருக்கும் பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். நீதிமொழிகள் 8:17. நீதிமொழிகள் 8:17. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப அதிகாலையில் யாரு வந்து தேவனை தேடுகிறார்களோ அவர்கள் தேவனை கண்டடைகிறார்கள். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த ஒரு விருப்பம் இருக்கு? எனக்கு வந்து தேவனை வந்து முகமுகமா பார்க்கணும், தேவனோட நான் பேசணும், அவர் குரலை கேட்கணும் அப்படின்னு. அல்லேலூயா. நல்ல சத்தமா முதல்ல நமக்குள்ள விருப்பம் தானே அவர் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஏன்னா அவர் வந்து நம்முடைய மணவாளன், அவருக்கு வந்து ஒரு ஆசை இருக்கு, விருப்பம் இருக்கு, நம்மள அவர் பார்த்துட்டே தான் இருக்காரு. ஆனா நமக்கு நம்முடைய மணவாளனை பார்க்கணுங்கிற ஆசையோ விருப்பமோ யாருக்குமே கிடையாது. ஆனால் அந்த விருப்பம் இருக்கணும், என்னுடைய மணவாளனை நான் பார்க்கணும், அவரோட நான் பேசணும். அப்ப நம்ம பேசிட்டே இருக்கோம். நம்ம ஜெபிக்கும் போது சிஸ்டர் சொன்ன மாதிரி நம்ம ஜெபம் பண்ணும் போது நம்ம அவரிடத்தை பேசுறோம். அவர் பேசுறது எப்போ அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் பேசுறது. ஆனா அவருடைய குரலை நம்மளால என்ன பண்ண முடியும்? கேட்க முடியும். அல்லேலூயா. கேட்க முடியுமா முடியாதா? வாசிக்கலாம். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனம். யாத்ராகமம் 33:11. யாத்ராகமம் 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். அல்லேலூயா. மோசையை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஒருவன் தன் சிநேகிதனோடு தன்னுடைய நண்பரோடு பேசுவது போல மோசை முகமுகமாய் பேசினாரா? யார் கூட? தேவனோடு. அல்லேலூயா. நிறைய வசனங்களை நம்ம பார்க்க முடியும். சீனாய் மலை மேல பேசுவாரு, கூடாரத்துல பேசுவாரு, அங்கங்க பாத்தீங்கன்னா அவரு முகமுகமாய் பார்ப்பாரு. அந்த அளவுக்கு வேதம் சொல்லுகிறது, மோசையை போல வந்து தேவனை முகமுகமாய் தரிசித்த தீர்க்கதரிசி அதற்கு பின்பாக தோன்றினதே இல்லையா வேதாகமத்துல சொல்லுது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, அதாவது தேவனை முகமுகமாய் பார்த்த தீர்க்கதரிசி யாரு அப்படின்னா நம்முடைய மோசே. அப்ப அவர் வந்து தன்னுடைய நண்பரோடு எப்படி பேசுறாரோ அதே போல அவர் பேசுகிறார். அல்லேலூயா. எப்படி பேசுறாரு? எப்படி அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா 5வது வசனம், அடுத்து 34:4. அப்பொழுது மோசே முந்தின கற்பனைகளுக்கு ஒத்த 2 கற்பனைகளை இழைத்து அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே அவர் 2 கற்பனைகளையும் எடுத்து கையில எடுத்துக்கொண்டு சீனாய் மலை மேல் ஏறினான். அல்லேலூயா. எத்தனை மணிக்கு ஏறி போறாரு? அப்போ அதிகாலை பொழுதுல. அப்போ அதிகாலையில
எழுந்து தேவனை தேடும்படியாக அவர் எழுந்து போகிறார். அப்ப அதிகாலையில் யாரு தேவனை தேடுகிறார்களோ அவர்கள் தேவனை கண்டடைகிறார்கள். ஆமென், அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள அந்த வாஞ்சை இருக்கணும். என்னுடைய மணவாளனாகிய என் இயேசுவை நான் பார்க்க வேண்டும், அவரை முகமுகமாய் பார்க்க வேண்டும், தரிசிக்க வேண்டும், அவரோட நான் பேசணும், அவர் குரலை நான் கேட்கணும் அப்படிங்கிற அந்த வாஞ்சியோடு அதிகாலை வேளையில தேவ சமூகத்துல யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் தேவனை கண்டடைகிறார்கள். ஆமென், அல்லேலூயா. நம்ம எல்லாருக்குமே ஒரு அந்த நம்ம வேத புத்தகத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பரிசுத்தவான எடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் தேவனுக்கு இடையில ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதாவது அவங்களுக்கும் தேவனுக்கு இடையில ஒரு உறவு இருக்கும். ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் பயன்படுத்தின விதம் வேற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தரோடும் தேவன் இடைப்பட்ட விதம் வேற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும், எனக்கு அனுபவம் இருக்கும். என்னுடைய அனுபவத்தை வேணா உங்களுக்கு நான் சொல்லலாம், நான் இந்த மாதிரி நான் தேவனை பார்த்தேன் பேசுறேன்னு சொல்ல முடியும். ஆனால் அந்த ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான ஒரு அனுபவம் வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு தனிப்பட்ட அனுபவம், நான் வந்து தேவனை பார்க்கிறேன், அவரோடு பேசுறேன் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட அனுபவம் வேண்டும். அது யாருக்கு எப்படி வேணாலும் வந்து கர்த்தர் வெளிப்படலாம். எனக்கு மந்திரம் பண்ண ஒரு மந்திரவாதி, அவரை வந்து அவர் கூட பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அவர் மந்திரம் பேசிட்டு இருக்கும்போது அவர் வந்து சொன்னாரு எப்படி அவர் ரட்சிக்கப்பட்டார். அவர் வந்து பாத்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டார். அவர் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு தேவனை வந்து தன்னுடைய மந்திரத்தை எல்லாம் தொழிலெல்லாம் விட்டுட்டு பைபிள் கைமா இருக்கிறாரு. அல்லேலூயா. ஒரு மந்திரவாதி எப்படி அவர் ரட்சிக்கப்பட்டார்னு கேளுங்க. அவர் சொன்னார், ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நாங்க பேசிட்டு இருக்கும்போது அவரு எங்களுக்கு மந்திரம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ அவர் திடீர்னு மந்திரம் பண்றது விட்டுட்டாரு. ஏன் அப்படின்னா அவர் செஞ்ச மந்திரம் எதுவுமே பழிக்கல, அதனால விட்டுட்டாரு. அப்போ அவர் விட்ட உடனே அவங்க வேற ஒரு மந்திரவாதியை தேடி போயிட்டாங்க. எங்களுக்கு மந்திரம் பண்ணவங்க வேற ஒரு மந்திரவாதியை தேடி போயிட்டாங்க. அப்போ அந்த மந்திரவாதி நாங்க கேட்கிறோம், அப்போ புதுசா ஒரு யார்ட்டையும் மந்திரம் பண்ண போயிருக்காங்க, அது உங்களுக்கு தெரியும், அது யாரு அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்ல முடியாது, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டாரு. அன்னைக்கு நைட்டு அவர் படுத்திருக்கும் போது அவர் ஒரு அறையில படுத்திருக்கிறாரு, தனியா படுத்திருக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு அக்கினி வந்து அந்த வீட்டு அறையில வந்து வல்லமையா வந்து ஒரு அக்கினி வந்து இறங்குது. அல்லேலூயா. ஒரு பெரிய அக்கினி, அவரால் கண்ணை திரும்பி பார்க்க முடியல. நம்ம ஒரு 1000 மடங்கு ஒரு சூரிய ஒளி இருந்து எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அக்கினி அவருடைய ரூம்குள்ள வந்து இறங்கி இருக்கு. அவரால் கண்ணை திறந்து பார்க்க முடியல. ஒரு சத்தம் மட்டும் கேக்குது, என் பிள்ளை கேட்டு நீ சொல்ல மாட்டியா? அவன் என்ன கேட்டான், ஒரு மந்திரவாதி யாருன்னு அவன் பேர் தானே கேட்டான், நீ ஏன் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு முழுவதும் அந்த அக்கினி தூங்கவே விடலையா. அல்லேலூயா. அவர் பதறி அடிச்சுட்டு காலைல வந்து கூப்பிடுறாரு, ஐயோ நான் தேவனை தரிசித்தேன். அல்லேலூயா. ஒரு மந்திரவாதிக்கு தேவன் வெளிப்படுவாரே ஆனால், ஒரு மந்திரவாதி அவர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நான் சொல்றேன், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஒரு மந்திரவாதிக்கு அவர் வெளிப்படுவாரே ஆனால், ஒரு மந்திரவாதிக்கு அவர் தேவனுடைய குரல் கேட்குமையானால், தேவனுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய நமக்கு, தேவனுடைய மனவாட்டியாக இருக்கக்கூடிய நமக்கு அவர் குரல் கண்டிப்பா கேட்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நமக்கு அந்த வாஞ்சை இருக்கணும், எனக்கு அந்த தேவனுடைய அந்த குரலை கேட்கணும், இன்னும் மனவாளனுடைய குரலை கேட்கணும், அவருடைய முகத்தை வந்து நான் தரிசிக்க வேண்டும் அப்படிங்கிற யாருக்கு விருப்பம் இருக்கிறதோ, வாஞ்சை இருக்கிறதோ, அந்த எண்ணம் இருக்கிறதோ அவர்களுக்கு கர்த்தர் கண்டிப்பாக வெளிப்படுவார். அல்லேலூயா. அப்ப அந்த அதிகாலையில் எழுந்து யாரெல்லாம் தேவனை தேடுகிறார்களோ அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள், அவர் தேவனுடைய குரலை கேட்பார்கள், தேவனோடு சஞ்சரிப்பதற்கு எல்லா விதமான அனுகூலமும் அவர்களுக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா. அடுத்து பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அந்த அதிகாலையில் எழுந்து தேவனோடு சஞ்சரிக்கக்கூடிய ஒரு அனுபவமும் கண்டிப்பா வேணும். ஆமென், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எங்கேயாவது வந்து அவர் செஞ்ச ஊழியத்துல ஏதாவது ஃபெயிலியர் இருக்கா? எல்லாத்துலயும் சக்சஸ். எங்க போனாலும் அவர் தொட்டதெல்லாம் போய் பிசாச துரத்தினாலும் ஓடுது, வியாதியஸ்தன் குணமாகறான், மரித்தவர் உயிரோடு எழும்புறாங்க. அப்ப எல்லா இடத்துலயும் அவர் வெற்றி கிடைப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா அவர் தேவனோடு சஞ்சரிப்பதற்கான அந்த காலையில் எழுந்து தேவ சமூகத்துல காத்திருப்பதுதான். அல்லேலூயா. பாத்தீங்கன்னா சுத்தி இருக்க வேதபாரர்கள் வந்து எப்ப பார்த்தாலும் அவரை கேள்வி கேட்டே இருப்பாங்க, அது என்ன இது என்ன அப்படின்னு. அப்போ எல்லா கேள்விகளுக்கும் இயேசு கொடுக்கிற பதில் அவர் வாயெடுத்து போற மாதிரிதான் இருக்கும். எந்த பதில் அவர் பதில் சொன்னா திரும்ப கேள்வியே கேட்க மாட்டான். அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் எங்க அவர் பெற்றுக்கொள்கிறார்டா தேவ சமூகத்துல. ஆமென். இன்னைக்கு ஒருத்தர் வந்து உன்னை கேள்வி கேட்பான், இதுக்குதான் பதில் அப்படின்னு யார்கிட்ட கேட்டு வருவா? தேவனிடத்துல கேட்டு வருவார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கு? என் வாழ்க்கையிலும் இன்னைக்கு இதெல்லாம் நடக்க போகுதுன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சா எப்படி இருக்கும்? நான் காலையில எந்திரிக்கும் போதே எனக்கு தெரியும், இன்னைக்கு நான் இது வெளியே போகணும், இந்த இடத்துக்கு போகணும், இந்த வேலை செய்யணும், எனக்கு இவ்வளவு வருமானம் வரும், இன்னைக்கு இந்த பிரச்சனை வரும், இல்ல இவங்களை இப்ப பார்க்க போகணும், இப்படி இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு காலையிலே கிடைச்சா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் இப்படி அத்தனை காரியங்களையும் கர்த்தர் வெளிப்படுத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஆமென். சோதோம் குமார பட்டணத்தை அழிக்கிறதுக்கு முன்பாக
வந்து ஆபிரகாம் டீல் பேசிட்டு இருக்காரு. அங்க நான் வந்து கொல்ல போறேன், அந்த பட்டணத்தை அழிக்க போறேன்னு யார்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு? அப்புறம் என்ன தடுக்கா போறாரு? காலை பிடிச்சு போயில அழிச்சிட்டு வந்து சொன்னா கூட ஏன் அழிச்சிங்கன்னு கேட்க போறாரு இல்ல. அப்போ தன்னுடைய பிள்ளை வந்து அவன்கிட்ட வந்து இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் செய்ய போறேங்கிறத முதற்கொண்டு தேவன் சொல்லிட்டு தான் செய்யறாரு இல்லையா? அப்போ உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகுது? எதுவுமே நமக்கு ஆக்சிடென்டே கிடையாது. இந்த உலகத்துல இருக்கிறவங்க ஆக்சிடென்ட். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் வேதம் நமக்கு எழுதி வச்சிருக்கு. அதை விட இன்னைக்கு அநேக தீர்க்கதரிசிகள் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த விஷயங்களை நமக்கும் வெளிப்படுத்துவதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார் அல்லேலூயா. இந்த உலகத்துல என்ன நடக்க போகுது, இந்த வருஷம் என்ன நடக்க போகுது, அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுது, இந்த உலகத்தில் எப்படி முடிய போகுது, எல்லா விஷயங்களையும் வெளிப்படுத்துவதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கா. அதை கேட்கறதுக்கு நம்ம தயாரா இருக்கிறோமா? ஆமென். அவருடைய சமூகத்துல யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய காரியமாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தின் குறித்த காரியங்கள் எல்லா விஷயங்களையும் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவதற்கும் உங்களோடு பேசுவதற்கும் கர்த்தர் போதுமானவரா இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. ஆனா நமக்கு என்ன வேணும்? அந்த வாஞ்சை வேணும். என்னுடைய மனவாளனோட நான் பேச வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் நம்முடைய தேவைகளை சொல்லுகிறவரா இல்ல, அவரோடு நான் பேசணும், அவரோடு இடைபட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கும் பொழுது எல்லா காரியங்களையும் நம்மிடத்தில் சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் செய்வதற்கு கர்த்தர் போதுமானவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் லிங்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தவர், முதல் ஜனாதிபதி. அந்த ஜனாதிபதி என்ன பண்றாருன்னா, காலையில ஒருத்தருக்கு வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த தேசத்துல இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபருக்கு அப்பாயின்மெண்ட். எத்தனை மணிக்குன்னா காலையில 5 மணிக்கு அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த அவருடைய ஆபீஸ்ல வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த தொழிலதிபர் வந்துட்டாரு, 4:45 ஆபீஸ்க்கு வந்துட்டாரு, வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு முன்பாக ஆபிரகாம் உள்ளே பேசிட்டு இருக்காரு ரூம்குள்ள. கரெக்டா 5 மணிக்கு வந்து கூப்பிடுறாங்க, உங்களை ஆபிரகாம் வந்து உள்ள கூப்பிடுறாரு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஆனா அவர் வெயிட் பண்றாரு, உள்ள போகல. ஏன் அப்படின்னா உள்ள வந்து யாரும் பேசிட்டு இருக்காங்களே, அவங்க வெளியில வரட்டும்னு வெயிட் பண்றாரு. யாரும் வரல. திரும்பவும் சத்தம் வருது, உள்ள வாங்க அப்படின்னு. அப்ப இவர் உள்ள போய் பாக்குறாரு, சுத்தமுத்து பாக்குறாரு, உள்ள யாருமே இல்ல, ஆபிரகாம் மட்டும்தான் உட்கார்ந்துருக்காரு. அப்போ என்ன பாக்குறீங்கன்னு கேட்டாராம். அப்ப அவருக்கு ஆபிரகாம் சொல்லிட்டாரு, இவர் கேட்டுக்காரு, இல்ல யாரோ பேசிட்டு இருந்தாங்களே, அதான் யாரும் இருக்காங்களான்னு பார்த்தேன் அப்படின்னா. அப்ப ஆபிரகாம் சொல்லியிருக்காரு, அதிகாலையில், அதாவது காலையில எந்திரிச்ச உடனே மனுஷன்கிட்ட பேசுவதற்கு முன்பாக முதல் 1 மணி நேரம் நான் தேவனிடத்தில் பேசுவது என்னுடைய வழக்கம் அப்படின்னு சொன்னாராம். அல்லேலூயா. யாரு? ஒரு அமெரிக்க தேசத்துடைய பிரசிடென்ட், ஜனாதிபதி, அந்த அதிபர். அப்போ அவருக்கு இருக்கக்கூடிய எல்லா பிஸி ஷெட்யூல், அவருடைய இருக்கக்கூடிய எல்லா பிஸிலையும் அவர் காலையில் எழுந்து தேவ சமூகத்துல ஒரு 1 மணி நேரம் காத்திருப்பது என்பது அவருடைய வழக்கமாக இருந்தது. அல்லேலூயா. அதனாலதான் அவர் மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல்லான வெற்றிகரமான ஒரு ஜனாதிபதியாக அந்த காலத்திலே அவர் திகழ்ந்தார். ஆமென். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையும் சரி, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய சபை அனுபவத்திலையும் சரி, எல்லா காரியங்களும் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்றால் கண்டிப்பாக அதிகாலையில தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் நமக்கு வெளிப்படுத்தி, இந்த வெளியில போ, இப்படி நட அப்படின்னு நம்மளை நடத்துவதற்கு, வழி நடத்துவதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அப்ப கடைசியாக நம்முடைய சபை நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். இயேசுடைய வருகை ரொம்ப ரொம்ப சமீபம். ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நடக்கூடிய அத்தனை அடையாளங்களும் அதைத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கு. இந்த உலகத்துல சீக்கிரம் இயேசு வரப்போகிறார், நம்ம மனவாட்டியாகிய சபையை அவர் மீட்டுக் கொள்ள போகிறார் அப்படிங்கிறதுக்கு அத்தனை அடையாளங்களும் இந்த உலகத்துல நடந்தேறி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நடக்கணும். அதுக்கு முன்பாக நாம் ஆயத்தப்படணும். நம்ம அத்தனை பேர் என்னன்னு ஆயத்தப்படணும். அப்ப மணவாளன் வர்றாரு அப்படின்னா, அவர் மணவாளன் வரும்பொழுது நான் முதல்ல சொன்ன மாதிரி அவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வெண் வஸ்திரத்தை கரைபடாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். நாம் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைபடாமல், அதாவது தேவனுக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக ஒரு சாட்சி உள்ள நல்ல மனுஷனாக, ஒரு நீதிமானாக, ஒரு பரிசுத்தமுள்ளவனாக நாம் முதல்ல வாழ வேண்டும். அல்லேலூயா. அப்ப நான் ரெடியா இருக்கேன், தயாரா இருக்கேன், நான் ஆயத்தமா இருக்கிறேன். அப்ப நான் ஆயத்தமானதோடு மாத்திரமல்ல, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பத்தை நான் ஆயத்தப்படுத்த வேண்டும். என்னுடைய பிள்ளைகளை அதற்கு சரியாக வழி நடத்தணும். என்னுடைய மனைவி, ரட்சிக்கப்படாத மனைவியோ இல்ல ரட்சிக்கப்படாத கணவன் இருக்காருன்னா அவர்களை ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்த வேண்டும். அல்லேலூயா. அப்ப நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் இந்த உலகத்துல இருக்காங்க. நம்ம சொந்தக்காரவங்க, நம்முடைய அம்மா அப்பா இருப்பாங்க, இல்ல சகோதர சகோதரிகள் இருப்பாங்க. அத்தனை பேரை, அவர்களை எல்லாம் ரட்சிப்புக்கு நேராக அவர்களையும் வழிநடத்துவதற்கு நமக்கு தேவன் பலன் தர வேண்டும். அல்லேலூயா. நான் முதல்ல சொன்னேன் நம்ம தேவ சமூகத்துல எப்பொழுதும் நான் போய் ஜெபம் பண்ணும்போது நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய சுயநலத்திற்காக, நம்மை குறித்தே நம்ம போய் தேவனிடத்துல மன்றாடிட்டு இருக்க கூடாது. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அநேக ஜனங்களை ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்துவதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை ஜனங்கள் நம்ம சுத்தி இருக்கிறாங்க, நம்ம குடும்பத்துல இருக்கிறாங்க, நம்ம சுத்தி இருக்க சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. அப்போ
நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டதன் முதல் நோக்கம் என்னன்னா, ஒருத்தரை மாத்திரம். இப்ப என் ஊர்ல வந்து நான் முதல் ஆளா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். என் குடும்பத்துல நான் முதல் ஆளா ரட்சிக்கப்பட்டிருக்கிறது நோக்கம் என்னன்னா, என்னை கொண்டு மற்றவர்களாம் இழுத்து கொண்டு வர வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. அப்ப நான் வாழக்கூடிய வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு சாட்சியாக அமைய வேண்டும். இரண்டாவது, அவர்களையும் ரட்சிப்புக்கு நேராக அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும். அவங்களுக்கு தேவையான வார்த்தைகளை மன்னாவை கொடுக்கணும். அவர்களுக்கு கர்த்தரை குறித்து சொல்லணும். அடுத்து சொல்றதோடு மாத்திரமல்ல, அவர்களுக்காக முழங்கால நிருந்து அவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய பழக்கம் நம்ம இருக்கணும். அல்லேலூயா. சுற்றி இருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் எழுதி வச்சுங்க. உங்க சுற்றி இருக்க எத்தனை பேர் ரட்சிக்கப்படாம இருக்காங்க, அவர்களை போய் ஒரு லிஸ்ட் போட்டு எழுதுங்க. உங்க இப்போ ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்து எழுதுங்க. உங்க சுற்றி இருக்க யாரெல்லாம் ரட்சிக்கப்படாம இருக்காங்க அவர்கள் பேரெல்லாம் வரிசையா எழுதி ஒவ்வொருத்தரையா பேர் சொல்லி 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 டெய்லி ஜெபிச்சு பாருங்க. கண்டிப்பா ஒரு நாள் உங்களால அந்த ஆத்மாவை ஆயத்தப்படுத்த முடியும். அல்லேலூயா. ஏதாவது ஒரு சூழலை கர்த்தர் உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு சூழலை ஏற்படுத்துவார். ஆமென். ஏதாவது ஒரு சூழல் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வியாதியை கொண்டு வருவாரு. எப்படித்தானே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்பட்டு முதல்ல சபைக்கு வர்றதுக்கு ஏதாவது ஒரு நோக்கம் இருந்திருக்கும். ஒரு வியாதி வந்திருக்கும், இல்ல ஒரு பலவீனம் வந்திருக்கும், இல்லைன்னா வந்து ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக வந்திருப்பாங்க, இல்ல ஒரு வீட்டு தேவைகளுக்காக வந்திருப்போம். ஏதோ ஒரு சூழலுக்காக தான் முதல் நம்ம சபைக்கு வர்றோம். ஆனால் அது நோக்கம் அல்ல. நம்முடைய ஆத்மா பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்பதுதான் முதல் நோக்கம். அல்லேலூயா. அப்ப அதே போல அவர்களுக்குள்ளும் ஏதேனும் ஒரு தேவையோட நம்மளை நோக்கி வருவாங்க. எனக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர், எனக்காக ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர், எங்க வீட்டுல ஒரு பிரச்சனை, உள்ள குழந்தைக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, இல்ல எங்க குழந்தை பாக்கியம் இல்லை, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவங்களே என்ன பண்ணுவாங்க, ஜெபிப்பதற்காக வருவார்கள். அவர்களுக்கு நீங்க அந்த இடத்துல சத்தியத்தை சொல்லி அவர்களை நீங்கள் சத்தியத்துக்கு நேராக அவர்களை வழிநடத்த முடியும். அல்லேலூயா. அங்க என்ன மொபைல் பார்த்துட்டு இருக்கிறீங்க? இங்க கவனிங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப நம்மளுடைய எண்ணம் என்ன இருக்குன்னா, நம்ம இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஆத்மாக்களை ரட்சிப்புக்கு நேராக கொண்டு வர வேண்டும். ஆமென். இந்த சபை கிட்டத்தட்ட இங்க எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 20 வருஷம் இருக்குமா, 15-20 வருஷம் இந்த சபை இருக்கு. 20 வருஷம் சபை. ஆனா இந்த சபையில பாத்தீங்கன்னா ஆத்மாக்கள் இல்ல. இங்க இருக்கிறதே சின்ன இடம், இதுல பாத்தீங்கன்னா ஆத்மாக்கள் கம்மியா தான் இருக்கிறோம். அப்ப ஏன் ஆத்மாக்கள் வரல அப்படின்னா, சபையில இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு அந்த உணர்வு இல்லை. ஆத்மாக்களை ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்தணும், அந்த ஆத்மாக்களை இழுத்து கொண்டு வரணும், சபைக்கு அழைச்சிட்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு முதல்ல இருக்கணும். அல்லேலூயா. அப்ப நான் ஒரு ரட்சிப்பு பெற்றிருக்கேன். இப்ப எனக்கு பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு கூட வேலை செஞ்சவங்க தான் எனக்கு முதல்ல ஒரு ஒண்ணும் சுவிசேஷம் கூட சொல்லலாங்க, ஒரு நியூ இயர் சர்வீஸுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. வாங்க நியூ இயர் சர்வீஸ் இன்னைக்கு நைட்டு நடக்குது, வாங்கன்னு கூப்பிட்டுருந்தாங்க, அழைப்பு கொடுத்திருந்தாங்க. அந்த நியூ இயர் சர்வீஸ் 2018 நியூ இயர் சர்வீஸ்ல அட்டன் பண்றேன். அதே 2018 செப்டம்பர்ல நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் யாராவது மூலியமா தான் சுவிசேஷம் சொன்னனாலதான் நான் இங்க நிக்கிறேன். அப்படித்தானே? அதே போலதான் உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கும் சுவிசேஷம் அறிவித்து அவர்களை சபைக்கு கொண்டு வர வேண்டும் என்பது அந்த எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். ஆமென். நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு, அப்ப எனக்கு தெரியும் நான் பரலோக ராஜ்யம் போவதற்கு எதுதான் வழி, யார்தான் வழி? இயேசுதான் வழி. அல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் அப்படின்னா, அப்ப இயேசுவை அல்லாமல் யாரும் பிதாவை தரிசிக்க முடியாது. அப்ப இயேசுவை அறியாதவர்கள், இயேசுவையுடைய ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளாதவர்கள் யாரும் தேவனை தரிசிப்பதற்கோ அல்லது பரலோக ராஜ்யத்துக்கும் போக முடியாது. அப்போ அப்படிப்பட்ட ரட்சிப்பை பெற்று நான் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பு என்னை சுற்றி இருக்கக்கூடிய அநேக ஜனங்களுக்கு அது போகணும். அந்த ஜனங்களும் அந்த ஆத்மாக்களை பார்க்கும் பொழுது உங்க மனசுல ஒரு கதறல் இருக்கணும், ஐயோ நான் பரலோக ராஜ்யம் போயிருவேன். போயிருமா இல்லையா? அல்லேலூயா. போயிருமா இல்லையா? நீ இருக்க அமைதியை பார்த்தா போவோமா இல்லையா அப்படின்னு போயிருவோம் இல்லையா? கண்டிப்பா போயிருவோம். அப்ப நான் போயிருவேன். அப்ப நான் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறேன் அவருக்கு முன்பாக. அப்ப எனக்கு சொந்தக்காரன் இல்ல, என் பெற்றோர் இல்ல, என்னுடைய தம்பி தங்கச்சி யாரோ ஒருத்தவங்க நரகத்துல கஷ்டப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. லாசரை பாத்தீங்க அப்படின்னா ஆபிரகாம் மடியில இருக்கிறாரு. ஆனா அந்த ஐஸ்வர்யவான் எங்க இருக்கான்? ஐஸ்வர்யவான் நரகத்துல கீழ்பாகத்துல இருக்கான். அப்ப அவன் பாக்குறான், ஐயோ அவருக்கு முன்பாக இவன் கஷ்டப்படுறத அவன் கண்ணால பாக்குறான். அப்போ அது மாதிரி யோசிச்சு பாருங்க, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நம்மை சொந்தக்காரங்களோ அல்லது யாரு சொந்தக்காரனே இல்லாட்டியும் பரவாயில்ல, இந்த உலகத்தில் 3ஆம் மனுஷனா கூட இருக்கட்டுமே, அந்த ஆத்மா நம்முடைய கண்களுக்கு முன்பாக நரகத்திலே தள்ளப்படுவதை நம்மளால பார்க்க முடியுமா? அல்லேலூயா. அப்ப அந்த சூழ்நிலையை நீங்க யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா அந்த ஆத்மாவை குறித்து பாரம் கண்டிப்பா வரும். சொல்ல வேண்டியது நம்ம கடமை, அதை கேட்கறது கேட்காம இருக்குது அது அவனுடைய பிரச்சனை, அதுக்கு அவருக்கும் கர்த்தருக்கும் உள்ள பிரச்சனை. விதை விதைக்கிறது நம்ம வேலை, நீர் பாய்ச்ச வேண்டியது நம்ம வேலை, ஆனா விளை செய்கிறவர் தேவன். அல்லேலூயா. அது விளைய செய்கிறவர், ஆத்மாவை விளைய செய்கிறவர் கர்த்தர். நம்முடைய வேலை சுவிசேஷம் அறிவிக்கணும். விதையை போட்டுட்டு நீர் பாய்ச்சல் அப்படிங்கிறது நம்முடைய ஜெபம். ஆமென்.
அல்லேலூயா. நான் விதையை போட்டுட்டேன், என்னுடைய சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டேன், அதோட விட்டுட்டா போயிருமா? அந்த மரம் வந்துருமா? அதுக்கு என்ன பண்ணணும்? நீர் ஊற்ற வேண்டும். அல்லேலூயா. அந்த விதை முளைச்சு அது செடியை மழை வர்றதுக்கு நீர் ஊற்ற வேண்டும். அந்த நீர் ஊற்றுதல் என்கிறது நம்முடைய ஜெபம், பிரேயர். அவங்களுக்காக, அந்த ஆத்மாவுக்காக பாரப்பட்டு நம்ம எதுக்கோ உபவாசம் போடுறோம். மிஞ்சி மிஞ்சி போனா உபவாசம் எதுக்காக போடுவோம்? நம்ம வீட்டு தேவைக்காக, பிள்ளைகளுக்காக, அதுக்காக உபவாசம். உபவாசங்கிறது மற்ற ஜனங்களுக்காக, மற்ற பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக. நல்ல ஃபாஸ்டிங் போட்டு அவங்களுக்காக முழங்கால் நின்று ஜெபம் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அந்த ஆத்மாக்களை கண்டிப்பா உங்களுக்கு ஆதாயப்படுத்தி கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. அப்போ நீங்க போய் இன்னைக்கு செய்ய வேண்டிய முதல் வேலை, போய் எழுதுங்க. உங்களை சுற்றி கூட அத்தனை ஜனங்கள், தெரிஞ்ச பேர் எல்லா பேரையும் எழுதி ஒவ்வொரு பேரையா சொல்லி 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 இந்த நிதத்துல இருந்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. சுவிசேஷம் அறிவிக்கப்படாத பேர்களையும் எழுதுங்க. அப்ப சுவிசேஷம் அறிவிப்பதற்கான வாய்ப்பை கூட கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பா அத்தனை ஆத்துமாக்களையும் அவர் உங்களுக்கு ஆயத்தமாக தருவார். அப்ப இந்த உலகத்தை விட்டு நாம் போகும் பொழுது வேற எதுவுமே கொண்டு போக முடியாது. நம்முடைய பணம், பேர், புகழ், படிப்பு, அந்தஸ்து, நம்முடைய செல்வ செழிப்பு எதையுமே கொண்டு போக முடியாது. ஆனால் நாம் ஆதாயப்படுத்தின அந்த ஆத்துமாக்கள் நம்ம பக்கத்துல, அந்த பரலோக ராஜ்யத்தில் நம்ம பக்கத்துல இருக்கும் பொழுது நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பாருங்க. அல்லேலூயா. பரலோக ராஜ்யமே நமக்காக எழுந்து நின்று நம்மளை வரவேற்கும். ஏன்னா இத்தனை பெரிய தேவராஜ்யத்திற்காக நான் உழைச்சிருக்கேன் அப்படின்னு. அல்லேலூயா. முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பிறகு அப்பொழுது கூட கொடுக்கப்படும். இந்த உலகத்தின் காரியங்கள், இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் அத்தனையும் உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்ப அப்படின்னா நீங்கள் பரலோக ராஜ்யத்தை தேடும் பொழுது. அப்ப ராஜ்யம்னா என்ன? அந்த ராஜ்யத்திற்காக, அந்த ராஜ்யம் இந்த உலகத்துல வரணும். இயேசுடைய ராஜ்யம் மீண்டும் இந்த உலகத்துல வரணும். இயேசுடைய ராஜ்யத்துக்கு நான் போகணும். அந்த ராஜ்யத்துக்கு நான் என்ன வேலை செய்யணும்? எதுக்காக நான் அழைக்கப்பட்டேன்? நான் எதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டேன்? என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக ஆத்துமாக்களை நான் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை அந்த அநேக ஆத்துமாக்களுக்கு சொல்லி அவர்களையும் ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்துவதற்காகவே நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கோம். ஆமென். மாசத்துக்கு ஒவ்வொரு ஆத்மா அந்த சபையை கொண்டு வாங்க. அந்த சபையை பார்த்தாது, நீ பெரிய இடம் தேடணும். ஆமென். அல்லேலூயா. பெரிய பெருசுக்கு 2000 3000 ஆத்மாக்கள் உட்கார அளவுக்கு நீங்க பெரிய இடம் தேடணும். அந்த அளவுக்கு ஆத்மாக்களை உங்களால் நிரப்ப முடியும். இப்ப நீங்க பெரிய பெரிய சபைகள்லாம் எப்படி ஆத்மாக்கள் நிரம்பி வெளியிறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. பெரிய சபைகள் இன்னைக்கு இருக்கு இல்லையா? மிகப்பெரிய சபைகள்லாம் எப்படி 1000 ஆத்மாக்கள் வர்றாங்க. கோயம்புத்தூர்லாம் எடுத்துங்க, 5000 ஆத்மாக்கள், 2000 ஆத்மாக்கள் உட்கார்ற சபையெல்லாம் இருக்கு. எப்படி அந்த ஆத்மாக்கள் பெருகிறாங்க அப்படின்னா அங்க இருக்கு ஊழிய அழைப்புங்கிறது, ஆத்மா பாரங்கிறது இருக்கக்கூடிய பாஸ்டர்ஸ்க்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் மட்டும் இல்ல, ஒவ்வொரு இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாக்கள், இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் உண்டு. அல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு பவுல் சொல்றாரு. அப்போ நமக்கு அந்த ஆத்ம பாரம் இருக்க வேண்டும். இவங்க போய் எத்தனை பேரை பார்க்க முடியும்? இங்க இருக்க ஊழியக்காரன் பார்த்தோம்னா ஒருத்தர் பார்க்க முடியும், 2 பேரை பார்க்க முடியும். அப்ப இங்க இருக்கக்கூடிய 50 பேர் ஒரு மாசத்துல, ரொம்ப 50 வேண்டாம், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 ஆத்மாக்கள், ஒரு 10 ஆத்மாக்கள் இந்த உலகத்துல இந்த சபையை கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் உங்களால ஒரு 1000 ஆத்மாக்களை இந்த சபையில நீங்க கொண்டு வந்து சேர்க்க முடியும். அல்லேலூயா. 1000 வேண்டாங்க, ஒரு 200 பேர், ஒரு 500 ஆத்மாக்களை இந்த ஏரியாவுல அத்தனை ஜனங்கள் ரசிக்கப்பட்டாங்களா? அவினாசி எவ்வளவு பெரிய ஊரு, சுற்றி இருக்க எத்தனை கிராமங்கள் இருக்கு, எல்லாருமே ரசிக்கப்பட்டாங்களா? எவ்வளவு பேர் பாவத்தின் அடிமைத்துல இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் பிசாசுடைய மந்திர கட்டைகளுடைய அடிமைத்தனத்துல இருக்காங்க, எத்தனை பேர் அநேக இந்த உலகத்தின் காரியங்களுடைய அடிமைத்தனம், விக்கிரங்களுடைய அடிமைத்தனத்துல இருக்காங்க. அப்ப அவர்களெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுடைய இருதயத்துல அந்த மன உறுத்தல் வேணும். ஐயோ, இந்த ஆத்மா பாழாய் போயிடுமே, இந்த ஆத்மா எங்க போயிடும், நரகத்துக்கு போயிருமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுல ஒரு பாரம் இருக்குமே. ஆனால் கண்டிப்பாக அந்த ஆத்மாக்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து அவர்களை கொண்டு வந்து நம்மளால சேர்க்க முடியும். ஆமென். இன்னைக்கு ஒரு மிஷினரி வந்திருந்தாங்க எங்க சபைக்கு. உத்தரப்பிரதேசத்துல அவங்க ஊழியர் செஞ்சுட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சுவிசேஷம் அறிவிக்கவே முடியாதான். சுவிசேஷம் அறிவிக்கிற தெரிஞ்சாவே பிடிச்சு கொண்டு ஜெயில போட்டுறாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 100 சபைக்கு மேல பூட்டப்பட்டிருக்கான். கிட்டத்தட்ட 100 ஊழியக்காரர்கள் இன்னைக்கு சபை எல்லாருமே ஜெயில இருக்கிறாங்க. சோ அந்த அளவுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய மாநிலத்திலே இன்னைக்கு சுவிசேஷம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. ஜனங்கள் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்படுறாங்க. நமக்கு ஏதாவது தடை இருக்கா? மிஞ்சி போனா ஒரு அடி அடிப்பான், அப்படித்தானே? அதுவும் கர்த்தருக்காக வாங்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பரலோகம் உங்களுக்காக அதை எழுதி வச்சிருக்கோம். அல்லேலூயா. ஆமென். இல்லைன்னா வேண்டான்னு சொல்லுவான், இல்ல பேசாதன்னு சொல்லுவான், கர்த்தரை பத்தி சொல்லாதன்னு சொல்லுவான். பாத்தீங்கன்னா என்னோட நண்பர்கள் எல்லாரையும் சேர்த்து ஒரு குரூப், வாட்ஸ்அப் குரூப்ல சேர்த்து விட்டுருங்க. அதுல ஒருத்தர் வெளியில எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாரு, நீ இப்ப இதெல்லாம் சேர்த்து விட்டீங்கன்னா இனிமே உன் நம்பரை பிளாக் பண்ணிடுவேன் அப்படின்னா. நீ பிளாக் பண்ணா பண்ணிட்டு போ, அதனால எனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்ல. அப்போ ஏதாவது ஒரு சின்ன எதிர்ப்பு வரும், அப்படித்தான், அவ்வளவுதானே. சோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனா அங்க அடிக்கிறான். உத்தரப்பிரதேசத்துல மேல நார்த் இந்தியாவில எல்லாம் போட்டு என்ன அடிக்கிறான்.
எங்கேயுமே சுவிசேஷம் அறிவிச்சா அடிக்கிறாங்க, சபையில வந்து அடிக்கிறாங்க, அடிச்சு நோக்குறாங்க, ஆராதனை பண்ண முடியாது, சத்தமா ஜெபிக்க முடியாது. சோ அந்த சூழ்நிலையிலையும் இன்னைக்கு தேவனுக்காக, தேவ ராஜ்யத்திற்காக எழுந்து பிரகாசித்துட்டு இருக்காங்க. மிஷனரிகள் எல்லாம் ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு நல்ல திறந்த வாசலை கத்த தந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. திறந்த வாசலை கொடுத்திருக்கிறாரு. சுவிசேஷம் அறிவிப்பதற்கு பெரிய தடைகள்லாம் நம்மகிட்ட கிடையாது. ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிச்ச ஜனங்களை நம்ம ஜனங்கள் ரொம்ப முரட்டாட்டமான ஜனங்களும் கிடையாது. ரொம்ப எல்லாருமே ரொம்ப சாஃப்டானவர்கள் தான். தேவைகளும் இருக்கு. அநேக ஜனங்கள் எப்படி அதுல இருந்து வெளியில வர முடியாதுன்னு தவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. நம்மளுடைய வேலை என்னன்னா, அவர்களுக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியதும் அந்த ஜனங்களை ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்த வேண்டியதும் நம்மளுடைய தலையாய கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா. எழுந்து நிக்கலாமா?